மாதாஜி சுபத்ரியை கடத்தி செல்லப்படுதல் மாதாஜி. அது முடிச்சோம். அதுக்கு அடுத்து இன்னொரு பாஸ்ட் டைமுக்கு போகும். அதுலயே வந்து இன்னொன்னு இருக்கு மாதாஜி. அது முடிச்சோம். அதுக்கு அடுத்து இன்னொரு பாஸ்ட் டைமுக்கு போகும். அதுலயே வந்து இன்னொன்னு இருக்கு மாதாஜி. அது முடிச்சோம். அதுக்கு அடுத்து இன்னொரு பாஸ்ட் டைமுக்கு போகும். ஒரு நிமிஷம் இருக்கு. மாதாஜி எக்கோ ஆகுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி அந்த பக்கத்துல 832வது பக்கத்துல இருந்து படிக்கணும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாழ்க வளமுடன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹலோ. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனே ஷலாக்கய சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेशा गोपिका कान्त राधकान्त नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पदारूभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नामस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. Okay, reading from Bhagavatam. ரீடிங் ஃப்ரம் பாகவதம்னே வருது. ஆனா இது பாகவதத்துல இருக்கிறதான்னு வச்சுக்கோங்க. டெய்லி எப்ப பாரு பாகவதமே எடுக்கிறேன் இல்லையா, அதனால வேற எதுவுமே எடுக்கிறதுக்கே போறது இல்லை. மனசு அதேதான் லைக் மாதாஜி. அப்படியே இது பாகவதத்துல இருந்து வர்றதான. 832வது பக்கத்துல மாதாஜி 2வது பேராகிராஃப் மாதாஜி. நீ கடவுளக நடவடிக்கைகளை அதுல இருந்து படிக்கணும் மாதாஜி. படிக்கவா மாதாஜி? மாதாஜி எத்தனாவது அத்தியாயம் வந்து 87 என்னமா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். என்கிட்ட புக்கு இல்ல, அதான் கிட்ட. 86 மாதாஜி. 86. ஓகே. சுபத்திரை கடத்தல். ஓகே. 32வது பக்கம். புக்கு இல்ல மாதாஜி, கொண்டு வரல. ஊருக்கு எடுத்துட்டு வரல. ஓகே ஓகே. இப்ப பெங்களூர்ல தான் இருக்கீங்களா? நான் திண்டுக்கல்ல இருக்கேன் மாதாஜி. பொண்ணுக்கு முடியலன்னு வந்தவ இங்க இருக்கேன் மாதாஜி. அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேண்டியது இருக்குன்னா ஸ்கூலுக்கு போய் வந்துட்டு இருக்கேன் மாதாஜி.
Fine. பெங்களூர்ல ரொம்ப குளிரா பையன் சொல்றா. உன்னால தாங்க முடியாது. ஆ. ஹரே கிருஷ்ணா. Yes, ஹரே கிருஷ்ணா. வாசிங்கோ. நீர் ஜடபுலக நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் உயர் அதிகாரி. நாத்திகர்கள் ஜடவியற்கையின் ஏற்பாடுகளை மட்டுமே காண்கிறார்கள். நீர் அவற்றின் மூலாதாரம் என்பதை அவர்கள் அறிவதில்லை. ஆனால் ஒரு பக்தன் ஜட இயற்கையின் ஒவ்வொரு அசைவின் பின்னும் உமது கரம் இருப்பதை உடனேயே உணர்கிறான். யோகமாயை என்னும் திரை உமது பக்தர்களின் கண்களை மறைக்காது. பக்தன் அல்லாதவனின் கண்களை அது மறைக்க வல்லது. மேகம் கண்களை மறைக்கும் போது சூரியனை காண முடியாது போல பக்தன் அல்லாதவன் உம்மை நேருக்கு நேர் காண இயலாதவன். ஆனால் மேகத்துக்கு மேல் பறப்பவன் சூரியன் பிரகாசிப்பதை காண முடியும். பகவானே, என் பணிவான வணக்கங்களை நான் உமக்கு சமர்ப்பிக்கின்றேன். சுயம் பிரகாசமான பகவானே, நான் உமது நித்திய சேவகன். நீர் எனக்கு கட்டளையிடும் நான் உமக்கு செய்யக்கூடியதென்ன? உம்மை காணாதவரை கட்டுண்ட ஆத்மாக்கள் 3 வகையான ஜட துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ண உணர்வு ஏற்படும் போது உம்மை காண முடிகிறது. அப்போது ஜட துயரங்கெல்லாம் உடனடியாக விலகி போகின்றன. முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் இயல்பாகவே தம் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார். ஸ்ருத தேவரின் புனித பக்தி அவரை மகிழ்வுறச் செய்தது. அவரின் கைகளை பிடித்து கொண்ட கிருஷ்ணர் கூறினார், அன்புள்ள ருததேவரே, இந்த மகாத்மாக்கள் உன்னிடம் கருணை கூர்ந்து உன்னை நேரில் காண வந்துள்ளார்கள். இதை நீ பெரும் பாக்கியமாக கருத வேண்டும். அவர்கள் போகுமிடமெல்லாம் அவர்களின் பாதங்களில் தூளி பட்டவுடன் புனிதமடைந்து பரமாத்மகளாக மாறிவிடுகின்றனர். மக்கள் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள். இவ்வாறான நற்செயல்களில் பல நாட்கள் ஈடுபடுபவன் மூலம் அவர்கள் படிப்படியாக புனிதமடைகிறார்கள். ஆனால் முனிவர்கள் மகாத்மாக்களும் மிகவும் உயர்ந்தவர்களையாகியால் அவர்களுடன் பழகி சேவை செய்பவர்கள் உடனடியாக முற்றிலும் புனிதமடைகிறார்கள். மேலும் தல யாத்திரிகளாலும் பல தெய்வங்களை வணங்குவதாலும் பெறப்படும் புனித தத்துவம் மகான்களில் கருணையாலும் பெறப்படுகிறது. யாத்திரை தலத்தில் மகான்கள் இருப்பதால் அது புண்ணிய தலமாக கருதப்படுகிறது. அன்புள்ள ஸ்ருததேவரே, ஒருவன் பிராமணனாக பிறக்கும் போது உடனடியாக மனிதருக்குள் சிறந்தவனாகிறான். அப்படிப்பட்ட பிராமணன் சுய திருப்தியுடன் விரதங்களை அனுசரித்து வேதங்களை கற்று எனக்கு பக்தி தொண்டாட்டினால், அதாவது ஒரு பிராமணன் வைஷ்ணவன் ஆனால் அவனது பெருமையை என்னவென்பது? பிராமண வைஷ்ணவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். எனது 4 கரங்களுடைய நாராயண வடிவம் கூட எனக்கு அவ்வளவு பிரியமானதல்ல. பிராமணன் என்றால் வேதங்களை நன்கு கற்றவன் என்று பொருள். பிராமணன் முழுமையான அறிவின் சின்னம். என் தோற்றம் எல்லா தெய்வங்களும் அடங்கிய முழுமையான தோற்றம். நான் அறிவின் சிகரம் என்பதை அறிவில் குறைந்தவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்கள் பிராமண வைஷ்ணவரின் மகிமையும் அறிய மாட்டார்கள். அவர்கள் ஜட இயற்கையின் முக்குணங்களில் வசப்பட்டு என்னையும் என் பக்தர்களையும் விமர்சிக்கவும் துணிவார்கள். பிராமண வைஷ்ணவன் அல்லது ஏற்கனவே பிராமண தகுதிகளை பெற்றிருக்கும் பக்தன் என்னை தன் இதயத்தில் உணரக்கூடியவன். அவ்வாறு அறிவதனால் பிரபஞ்ச தோற்றமும் அதன் பல்வேறான அம்சங்களும் பகவானின் பல்வேறான சக்திகளின் விளைவுகள் என்பதை உணர்கிறான். இவ்வாறாக அவன் ஜடவியற்கை மற்றும் ஜடசக்திகள் பற்றிய தெளிவான கருத்தை உடையவன் ஆகிறான். அப்படிப்பட்ட பக்தன் ஒவ்வொரு செயலிலும் என்னை மட்டும் காண்கிறான், வேறு எதையும் அல்ல. மாதாஜி படிக்குவா மாதாஜி மேல? ஹரே கிருஷ்ணா. நீங்க இதை முடிச்சு. அன்புள்ள தேவரே, எனவே நீர் இந்த மகாத்மாக்களையும் பிராமணர்களையும் முனிவர்களையும் எனது பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ளலாம். அவர்களை உண்மையுடன் வணங்குவதால் நீர் என்னை மேலும் சிறப்பாக அதிக ஊக்கத்துடன் வணங்குவீர். என்னை நேரடியாக வணங்குவதை என் பக்தர்களை வணங்குவது மேலானதாக நான் கருதுகிறேன். என் பக்தர்களை வணங்காமல் என்னை நேராக வணங்க முயற்சிப்பவன் வணக்கத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இத்தகைய வழிபாடு எவ்வளவு ஆடம்பரமாக செயல்பட்டாலும் நான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறாக ருததேவரும் மிதிலையின் அரசனும் பகவானின் கட்டளைப்படி முனிவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் சமமான ஆன்மீக முக்கியத்துவம் அளித்து அவர்களை வணங்கினார்கள். அந்த பிராமணரும் அரசனும் இறுதி இலக்கான ஆன்மீக உலகத்திற்கு சென்றார்கள். கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் அறியாத பக்தனிடம் கிருஷ்ணர் மிகவும் அன்பாயிருக்கிறார்.
பிராமணர் ஸ்ருததேவரின் இல்லத்திலும் பகுலாச்சவா ராஜனின் மாளிகையிலும் பகவான் கிருஷ்ணர் தங்கியிருந்த அவர்களுக்கு பரமமான போதனைகளை அபரீதமாக வழங்கிய பின் தம் தலைநகரான துவாரகாபுரிக்கு திரும்பிச் சென்றார். அரசனான பகுலாச்சவனையும் பிராமணனான ருததேவரையும் அவர்கள் புனிதமான பக்தர்கள் என்ற காரணத்தால் கிருஷ்ணர் சமமாக கருதி ஏற்றுக்கொண்டார் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து அறிகிறோம். முழுமுதற் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான உண்மையான தகுதி புனித பக்தர்களாக இருப்பது. இக்காலத்தில் சத்திரியர் அல்லது பிராமணனின் குடும்பத்தில் பிறந்திருப்பதை பெருமையாக கருதுவது வழக்கமாகிவிட்டது. இதனால் பிறப்பை தவிர வேறு எவ்வித தகுதியும் இல்லாதவர்கள் தம்மை பிராமணர், சத்திரியர் அல்லது வைஷ்யர் என்று கூறிக்கொள்வதை காண்கிறோம். ஆனால் வேத நூல்களில் கூறப்பட்டுள்ளபடி சூரிய சூத்திர சம்பவ இந்த கலியுகத்தில் எல்லோரும் சூத்திரர்களே. சம்சகாரங்கள் எனும் தூய்மை சடங்குகள் நிறைவேற்றப்படாதவை இதற்கு காரணம். சம்ஸ்காரம் என்பது கர்ப்பம் தரிக்கப்பட்ட கணத்திலிருந்து ஒருவன் மரணமடையும் காலம் வரை நீடிக்கிறது. பிறப்பால் மட்டும் ஒருவனை ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவனாக, குறிப்பாக பிராமண, சத்திரியர் அல்லது வைஷ்ய ஜாதியை சேர்ந்தவர்களாக கருதுவதற்கில்லை. கர்ப்பத்தான சம்சாரம் மூலம் புனிதப்படுத்தப்படாத ஒருவன் சூத்திரனாக கருதப்படுகிறான். ஆனால் கிருஷ்ண உணவு பெறுபவன் மூலம் எல்லோரும் வைஷ்ணவ நிலைக்கு உயரக்கூடும். இதில் பிராமண தகுதிகள் எல்லாவற்றையும் பெறுவதும் அடங்கும். வைஷ்ணவர்கள் தகாத பாலுறவு, போதைப் பொருட்கள் நுகர்தல், சூதாட்டம், மாமிசம் உண்ணுதல் ஆகிய 4 பாவச் செயல்களை தவிர்ப்பதற்கு பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். இந்த ஆரம்ப தகுதி இல்லாமல் யாரும் பிராமண நிலையை எட்ட முடியாது. பிராமண தகுதிகளை பெறாதவன் புனித பக்தனின் நிலையை அடைய முடியாது. பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணா என்னும் நூலில் 86ஆம் அத்தியாயமான சுபத்ரா பகரணம் இவ்வாறு நிறைவு பெறுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இப்ப நம்ம இந்த கடைசி பாகம் இந்த அத்தியாயத்துல வந்திருக்கோம். சோ இது வந்து எங்கனாக்க பகுலா இல்லையா? அது என்ன அரசர்? அவரு பகுலாச்சவன் இல்லையா? அப்படின்னா அப்படி அந்த ஒரு இடம், அந்த இதுக்கு அரசனா இருக்கிறவனும், அதாவது பகுலாச்சவன், மிதிலைக்கு அரசனாக இருக்கக்கூடிய பகுலாச்சவன் மற்றும் வந்து ஸ்ருததேவர் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து ஏழை பிராமணர். ஸோ இந்த 2 பேருடைய வாழ்க்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா, இவரிடத்துல வந்து பொருள் வளம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா? அவரிடத்துல வெறுமனே அந்த பிராமணிக்கல் குவாலிட்டிஸ், பக்தி இதுதான் இருக்கு. அதே மாதிரி இந்த மிதிலா நகரத்து அரசனா இருக்கக்கூடிய பகுலாச்சரன், அவனிடத்துல செல்வம் இருந்தாலும் பக்திக்கும் அவனும் ஒரு பக்தனாக, இருவரையுமே ஒரு போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் பக்தர்களை பார்க்கிறார். ஏன்னா அவங்க இருவருக்குமே அந்த குவாலிட்டிஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி வந்து பிராமணிக்கல் குவாலிட்டி வந்து பிறப்பால கிடையாது அப்படிங்கறது வந்து இந்த அத்தியாயத்துல இருந்து நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும். பிறப்பால பிராமணனாக பிறக்கிறது மிக மிக மேன்மையானதுதான். ஆனா அதை நாம் அந்த பண்புகளோட வளர்த்து அதை நாம மகிமையாக்கணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. அந்த இதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லப்படுகிறது. சோ முன்னாடி நம்ம அந்த அவரை பேர் என்ன ஸ்ருததேவர் அவர் வந்து புகழாரம் சுட்டின்னு இருக்காரு பகவானுக்கு. அததான் நம்ம ஆரம்பத்துல படிச்சது. நீர் ஜடவுலக நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் உயர் அதிகாரி. இந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் பாத்தீங்கன்னாக்கா காமனா நம்ம நிறைய இடங்கள்ல படிக்கிறோம் இல்லையா? அப்போ ஒத்த போல இருக்கக்கூடிய அந்த ரியலைசேஷன் வந்து, அதாவது பகவான் தான் உயர்ந்த ஸ்தானம் அப்படின்னு உணரக்கூடிய பக்குவம், அது இறைவனுடைய கிருபையாலும் குரு பரம்பரானுடைய கிருபையாலுமே அந்த பக்தர்களுக்கு கிடைக்க பெறுகிறது. ஸோ அதனால எப்பவுமே நாம வந்து தாசனுக்கு தாசனாக இருக்கிறதுக்கு நாம என்னைக்குமே இருக்கணும். நம்ம கூட யாரு அதாவது நம்ம ஜெயபாதக சாமி மகாராஜ் இல்லையா, குரு மகாராஜ், அவருக்கு தாசன் இல்லையா? அவர் யாருக்கு தாசன்? பிரபுபாதருக்கு தாசன். பிரபுபாதர் யாருக்கு தாசன்? ஆக்சுவலி சாரஸ்வதி சாகுரார். அவர் வந்து யாருக்கு தாசன்? அவர் பேர் என்ன? கௌரகிஷோர் பாபாஜி. ஓகே, கௌரகிஷோர் பாபாஜி. அதுக்கப்புறம் அவர் வந்து பக்தி வினோத தாகூர், அவருக்கு வந்து சீடன். பக்தி வினோத தாகூர் யாருக்கு சீடன்? ஜெகநாத் மிஸ்ரா பாபாஜி இல்லையா? ஜெகநாத் பாபாஜி, ஐ திங்க் ஜெகநாத் பாபாஜி மிஸ்ரா கிடையாது.
பாபாஜி. அப்படியே அந்த பரம்பரை அப்படியே போனீங்கன்னாக்கா கிருஷ்ணா வரைக்கும் போகும் இல்லையா? சோ இப்படி நாம் எப்பவுமே வந்து தாசனுக்கு தாசன். ஏன் நம்ம வந்து தாசனுக்கு தாசன் ஆகணும்னாக்கா, ஒன்று நாம குருவை வந்து நேர்ல காணக்கூடிய அந்த இறைவன் வந்து குருவின் ரூபத்துல வர்றார் அப்படிங்கிறதையுமே நாம படிக்கிறோம் இல்லையா? சாஸ்திரங்கள் அதுதான் நமக்கு சொல்றோம். நம்ம இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய தெய்வீகமான அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம குருவிடத்துல நம்ம பார்க்கலாம். மேலும் நமக்கு வந்து அவருக்கு நம்ம தொண்டு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, அவர் நம்மள வழி நடத்துவார். நம்ம எந்த இடத்துலாவது நம்ம வழி தவறினாலும் மீண்டும் நம்மள எடுத்துட்டு வந்து வழியில வந்து விட்டுருவார். சோ அதுக்குதான் நம்ம குருன்றது. ஒவ்வொரு அடியுமே வந்து அதாவது குருனுடைய வழிநடத்தல் தான். சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அந்த அந்த வழி நடத்துதல்ல நாம செல்லும் பொழுது நம்ம ஆற்றக்கூடிய அனைத்து பக்தி தொண்டுமே வந்து பக்குவத்தை பெறும். சோ அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையற்றது எல்லாமே விலக ஆரம்பிச்சோம். ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அந்த அழுக்கோடையே நம்ம வந்து செயல்பட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், புனிதத்துவமே அடைய முடியாது. இப்ப நம்ம டைரக்டா பகவானை மட்டும் சேவிக்கிறோம்னா, நமக்கு வழிநடத்தவங்க இல்லைனாக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு என்ன தோன்றதோ அதுதான் ரைட்டுன்னு நினைச்சிட்டு பண்றோமா இல்லையா? யாராவது நமக்கு ஏதாவது சொல்லணும், ஆத்தென்டிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லையா, அங்கீகாரம் கிடைத்த ஒரு நபர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு செய்தியை பெற்று அதற்கேற்றவாறு நம்ம வாழ்க்கையை பக்குவப்படுத்தினா அது பர்ஃபெக்டா வரும். ஆனா அதை விடுத்துட்டு நமக்கு நம்முடைய உணர்வுக்கேற்றவாறு நம்ம செயல்பட ஆரம்பிச்சா அதுதான் சாஸ்திரம் என்று எண்ணிக்கொண்டு போனா அப்படிப்பட்ட செயல்கள் வந்து என்றைக்குமே முன்னுக்கு வராது. அதனால நம்ம வந்து இந்த ஸ்லோ ப்ராசஸ் வர்றது, டைரக்டா இருக்கிறவங்களுக்கு ஏன் ஸ்லோ ப்ராசஸ்னா இட் வில் டேக் டைம். அதே ஒரு குருனுடைய அனுகிரகத்துல பாத்தீங்கன்னாக்கா, அதாவது சீக்கிரத்துல வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த அவருடைய சீடர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தடை கற்களை எல்லாத்தையுமே அவர் விலக்கி கொண்டே போவார் இல்லையா? அதெல்லாமே கிளியர் பண்ணிட்டே போகும்போது இந்த சீடனானவன் வந்து பக்தி தொண்டுல வந்து முன்னேற்ற பாதை அடைகின்றான். சோ அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஓகே, சோ யோகமாயால வந்து பக்தரற்றவர்களுக்கு பகவான் வந்து அதாவது இந்த மறைக்கப்பட்டிருக்கிறார். யோகமாயை, அதுக்கு மேல ஒரு மகாமாயை, அந்த பக்கம் தான் நாம ஜீவாத்மா இல்லையா? இந்த பக்கம் யோகமாயை, இந்த பக்கம் தான் பகவான். ஆனா பக்தர்களுக்கு பகவான் இருக்கிற இடம் தெரியும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் யோகமாயையால் மறைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தெரிந்தாலும் நல் மார்க்கத்தை வந்து அவங்க எடுத்து செல்லும் பொழுது இறைவனுடைய கிருபை என்பதும் இறைவனுடைய வழி நடத்துதல் என்பதும் அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? சோ ஏன்னா அவர் தான் சைத்த குருவா இருந்து நமக்கு வழி நடத்துறார். நம்முடைய குருவின் மூலியமா கூட இதை வந்து செயல்படுத்தி வைக்கிறார் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா புரிஞ்சுக்குவாங்க. சோ பக்தன் அல்லாதவனின் கண்களை அது மறைக்க வல்லது. எது? யோகமாயி. எவ்வாறு மேகம் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ மேகமூட்டமா இருந்ததுன்னா சூரியன் இல்லைன்னு ஆகாது. சூரியன் கண்டிப்பாக அவன் காலையில் நம்ம கிழக்குல உதிக்கத்தான் செய்யறான், மேற்குல மறையதான் செய்யறான். ஆனா அது நமக்கு தான் கிழக்கு மேற்கு இல்லையா? சோ ஆனா சூரியன் எப்போதுமே சுற்றி கொண்டே, அதாவது தன்னைத்தானே சுற்றி கொண்டு, பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையே சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நமக்கு சூரியன் இந்த பக்கம் மறையறான், அந்த பக்கம் தோன்றுகின்றான் எல்லாமே நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலே பூமி தான் வந்து என்ன ஆகுது, தன்னையே சுற்றி கொண்டு சூரியனையுமே சுற்றுகின்றது இல்லையா? சோ அப்படி அந்த அந்த ஒரு நிலையை பார்க்கும் பொழுது நம்ம சூரியன் இல்லைன்னாக்க மேகமூட்டத்தினால மறைக்கப்பட்டிருக்கும் போது சூரியனே இல்லைன்னு நாம நினைக்க ஆரம்பிச்சிடும். எப்போ நாம பௌதிக தளத்துல இருந்து பேசும் பொழுது. அதே நம்ம ஆன்மீக தளத்துல போனோம்னாக்கா, எவ்வாறு நம்ம மேல பிளைட்ல போகும்போது பார்த்திருக்கிறோமா? நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். மேகம் மூட்டம் எல்லாமே கீழே தான் இருக்கும். சூரியன் மேல ரொம்ப பிரகாசமாவே இருப்பான். சோ அதையும் தாண்டி நம்ம அதாவது மேல நல்லாவே பார்க்கலாம். சோ உண்மையிலேயே நமக்கு தான் சூரியன் அந்த பக்கம் மேகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்ப்பதற்கான பார்வை கிடையாது இல்லையா? அதை விலக்கி இந்த பௌதிக கண்களால பார்க்க முடியாது இல்லையா? ஆனா ஆத்மா இதுல இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக உள்ளதை உள்ளபடி நோக்க முடியும். அந்த சக்தி வந்து பகவான் வந்து கொடுக்கிறார். சோ முழு முதல் கடவுளாகிய கிருஷ்ணர் இயல்பாகவே தன் பக்தர்களிடம் இதெல்லாமே வந்து இந்த அழகா இந்த ஸ்ருததேவர் வந்து சொல்றார். ஆனால் கிருஷ்ண உணர்வு என்ன ஏற்படும் பொழுது உண்மை காண முடிகிறது. நார்மலா நம்மளால வந்து பகவானை பார்க்க முடியாது. ஆனா பக்தி கொள்ளும் பொழுது இதை நாம ஹிருதயத்திலிருந்து நோக்கணும். ஜஸ்ட் வாய் வழியா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுல சொல்ல முடியாது. ஒரு செயல் ஆற்றும் பொழுது நம்ம இறை உணர்வோடு இருந்தோம் என்றால் அந்த செயல், நாம் ஆற்றக்கூடிய செயல், அதை எவ்வாறு பக்குவம் அடையணும், இவ்வாறு செய்தால் இது என்ன ஆகும் இல்லையா?
இறைவன் நமக்கு வழி நடத்துறார் என்பதையும் அந்த செயலினுடைய முடிவுல இருந்து நம்மளை ஏதாவது ரட்சிக்கக்கூடிய ஒரு கரம் வந்திருந்தா அது எல்லாம் இறைவனுடைய கிருபை. இதெல்லாம் நம்ம உணர்ந்திருக்கோம். கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல நம்ம சிறிய உணர்வாவது நமக்கு கண்டிப்பா அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே இறைவன் மீது நாம வைத்திருக்கக்கூடிய பக்தி தான் அப்படிங்கிறத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். ஓகே. முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணர் இயல்பாகவே தம் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார் இல்லையா? ஸ்ருததேவரின் இந்த புனித பக்தி அவரை மகிழ்வுறச் செய்தது. அதாவது ஒருத்தருடைய ரியலைசேஷன், இறைவனுடைய உயர்ந்த ஸ்தானத்தை உணரக்கூடிய பக்குவம், ஸோ அவ்வாறே இறைவனிடத்துல பக்தி செய்யறது. ஸோ அதாவது உளப்பூர்வமாக எந்த ஒரு பொய்மையின்றி இல்லையா, தவறு இழைத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். ஸோ இல்லையா, எப்படி அர்ஜுனர் வந்து தன்னால போர் புரிய முடியாது, நான் என்னுடைய எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களால கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து எல்லா ஆயுதமின்றி இல்லையா, அந்த மாதிரிதான் அந்த ஸ்லோகம் வரும் இல்லையா, ஆயுதமின்றி அவர்களால் கொல்லப்படுவதே சாலச் சிறந்ததாக நான் கருதுகின்றேன்னு சொல்லுவான். அப்படின்னா அவனுடைய போர் வீரன் எனக்கூடிய அந்த நிலையுமே மறந்து இல்லையா, ஒரு அதாவது அப்ப பகவான் சொல்லுவார், உன்னை கோழைன்னு தூற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அப்படி சொன்னா கூட பரவாயில்லை, என்னால வந்து அவர்களை நானு வெல்லணும்னு நினைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அந்த இடத்துல அர்ஜுனன் சொல்றார். அப்படின்னா தன்னுடைய வீக்னஸையே கூட ஒருத்தரால பிரகடனப்படுத்த முடியும்னா அடுத்தவங்க முன்னாடி. ஸோ அப்படின்னா அடுத்தவங்களால கொல்ல முடியும் நம்மள அப்படின்னும் பொழுது, அப்படி அந்த ஒரு நிலையில கூட இவங்களால நமக்கு இந்த பாதிப்பு வரும். இந்த போர் முனையில பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுனன் வந்து கொல்லப்படுறது ஈஸி. இப்படி இந்த மாதிரி கருத்து சொன்னாங்கன்னாக்கா இமீடியட்டா என்ன பண்ணிருப்பான், துரியோதனன் வந்து இவனுக்கு சொல்லி கர்ணனுக்கு சொல்லி அவனை அம்ப விட்டு கொன்னுடு அப்படி சொல்லிருக்கோம். அவ்வளவுதான் இல்லையா, ஒரு அஸ்திரத்தை போட்டு அவனை கொன்னுடு, அவன் தான் வந்து அதாவது மரணிக்கிறதுக்கு வந்து ரெடியா இருக்கான்ல, எதுக்கு நம்ம இந்த போரை நடத்தணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது அவனுடைய சுயநலம். ஆனா இங்கே கருணையால வந்து அர்ஜுனர் வந்து அத மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்றார். ஸோ ஒருத்தருடைய வீக்னஸை வந்து அடுத்தவங்களுக்கு அது சாதகமா உபயோகப்படுத்திக்குவாங்கன்னு தெரிஞ்சாக கூட அதை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னா அங்கே வந்து அது வந்து பக்தனுடைய ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ் ஆக்சுவலி. ஓகே. ஸோ பக்தியில இருக்கக்கூடிய திளைத்திருக்கக்கூடிய ஒரு பக்தனுடைய ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். மேலும் இன்னொரு இதையுமே நம்ம இதுல இருந்து பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் விருக்ஷாசுரன் கதை, அதுல நான் சொல்றேன். இன்னைக்கு காலையில தான் நான் எடுத்ததுனால ஞாபகப்படுத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த 6வது காண்டத்துல 11, 12வது அத்தியாயம் இது கரெக்டா. ஸோ விருக்ஷாசுரனுக்கும் இவர் யாருக்கு இந்திரனுக்கும் போர் மூழ்கின்றது. ஏன்னா இந்திரன் வந்து தவறிழைத்தான், அதனால அவனுடைய நாட்டை இழந்தான். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்பொழுதுமே சண்டை மூலம், அதுல எப்பவுமே அசுரர்கள் தோற்று போவார்கள். ஆனால் இந்திரன் தன்னுடைய குருவை அவமதித்ததால் அவன் அனைத்துமே இழந்தான். மேலும் வந்து அவன் மீண்டும் வந்து அந்த பதவிக்கு செல்லணுன்றதுக்காக பிரம்மருடைய அறிவுறுத்தலின் பேர அவர் வந்து விஸ்வரூபரை வந்து அது குரு ஸ்தானத்துல ஏற்றுக்கொண்டு அடுத்து நாராயண கவச்சத்தை வந்து விஸ்வரூபா கிட்ட வந்து கேட்பாங்க. அதன் பிறகு அவனுமே நாராயண கவச்சத்தை பாராயணம் செய்து அதன் பிறகு ததிச்சி முனியினுடைய உடல் எலும்புல இருக்கக்கூடிய அதை கொண்டு வஜ்ராயுதம் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதை கொண்டு விருக்ஷாசுரனை கொள்வதற்கு இதுதான் ஆயுதம் என்று கன்ஃபார்மா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அங்கே விருக்ஷாசுரனுக்கும் இந்திரனுக்கும் போர் நடக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா ஒரு கையை வெட்டிடுறான். யாரு, இந்திரன் வந்து விருக்ஷாசுரனுடைய ஒரு கையை வெட்டிடுறான். வெட்டிட்ட பிறகு அவன் கையில விருக்ஷாசுரன் என்ன பண்றான், அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை கொண்டு அவனை தாக்கும் பொழுது இந்திரன் கையில் இருந்த அந்த வஜ்ராயுதம் வந்து கை நழுவி விழுந்துடுது. அப்போ இமீடியட்டா அவனுக்கு ஒரு டவுட் வருது. ஸோ என்ன டவுட் வருது, இதுதான் அதாவது கலப்படமான பக்தி இல்லைன்னா தூய பக்தி அற்ற நிலை அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இந்திரன் வந்து பக்தி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் அவனுடைய குவாலிஃபிகேஷனே வந்து வித்தவுட் ஆஸ்டரிட்டி, பிரம்மா என்றது ஒரு பதவி, அது போல இந்திரன் எனக்கூடிய அந்த பதவிக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் அச்சீவான ஒரு ஜீவாத்மாவுக்கு தான் அந்த ஸ்தானமே வழங்கப்படுகிறது. அதனால அவன் இறைவனுடைய பக்தன் இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. இறைவனுடைய பக்தன் தான். ஆனா அவனுடைய கடமையை ஆற்றக்கூடியதுலதான் அவனுடைய முதன்மை ஸ்தானம். அதன் பிறகுதான் பக்தி இல்லையா. மனிதனுக்கு தான் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லையா. மனிதனுக்கு ஒரு காலகட்டம் ஆன பிறகு ஸோ மனைவியை விட்டு கணவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்
டிவோஷனல் சர்வீஸ்ல உட்கார்றது, இல்ல மனைவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்ல இருந்தே வந்து டிவோஷனல் சர்வீஸ்ல பண்றதுக்கான அந்த இந்த இதெல்லாமே மனிதனுக்கு தான் உண்டு. அதனால தான் தேவர்களா இருந்தாலும் மனித பிறவி எடுத்தாங்கன்னா சுலபத்துல அவங்க வந்து பகவானுடைய பக்தனாகி பவானி திருநாட்டை சேர்கிறார்கள். தேவர்கள் ஆனாக்கா என்ன ஆகுதுனாக்கா அவங்களுடைய ஆயுட்காலம் மிக நீண்டது. அதனால நிறைய காத்துட்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாமே ஷார்ட் லைஃப் இல்லையா? அதனால நாம சுலபத்துல பகவானுடைய திருவடிகளை அடைஞ்சு முடியும். அதனால்தான் கிடைத்தற்கரிய பிறவி மனித பிறவி. இவந்தோ தேவர்களுக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் பகவான் கொடுத்திருந்தாலும், ஏன் நம்மளுக்குன்னா அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் கிடையாது, ஆனா அவங்களுக்கு உண்டு. ஆனாலுமே நம்ம பிறவிதான் வந்து மேன்மையானது அவர்களை காட்டிலும். எதற்கு சொல்லப்படுகிறது? இறைவனை சேர்வதற்கு நம்ம பிறவி வந்து மனித பிறவி வந்து சுலபமாகி விடுகிறது. அதுக்கு தான். ஓகே. சோ இந்த விருஷாசுரன் இப்போ இந்திரனை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்திரன் வந்து அவன் கையில இருந்து ஆயுதம் விழுந்த பிறகு அவனுக்கு டவுட் வந்துருது. நாம வந்து இந்த போர்ல வந்து கண்டிப்பா வெல்ல முடியுமா? நம்முடைய ஆயுதம் கீழே விழுந்துச்சு. அவன் இந்த போர் வந்து பகவான் சொன்னபடி நான் விக்ஷாசுரனை வந்து இந்த ஆயுதம் கொண்டு என்னால கொல்ல முடியுமா அப்படின்லாம் வந்து அவனுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. இதை உணர்ந்தான் யாரு? விக்ஷாசுரன். விக்ஷாசுரன் யாரு? முந்தைய பிறவியில வந்து அவன் வந்து அரசனும் கூட, மேலும் பக்தனும் கூட. சித்திரகேது மன்னர் இல்லையா? சித்திரகேது மன்னர் தூய பக்தன் ஆனார். ஆனால் விதிவசத்தால் வந்து என்னாச்சுனாக்கா பார்வதி தாயாருடைய சாபத்திற்கானதுனால அவர் தவறை இழைக்கவில்லை என்றாலும் அவர் வந்து சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால அவர் வந்து அசுரன் ஆனார். ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னது? உணர்வு வந்து தூய பக்தி. வெளியில் தோற்றம் தான் அசுரன் இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வேற வேற இருக்கும், வெளியில வந்து வேற மாதிரி காட்டிப்பாங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பும் கூட. சில பேர் வெளியில வந்து ரொம்ப கரடு முரடா பேசுவாங்க, ஆனா உள்ளத்தால ரொம்பவுமே மிருதுவான ஒரு அன்பு கொண்ட உள்ளமா இருப்பாங்க. சில பேர் வந்து வெளியில ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங், யாருக்கும் எதுவுமே கொடுக்கணும்ன்ற அந்த உணர்வே இருக்காது. ஸோ இந்த உல்டா நிலைகள் எல்லாமே நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கிறது விக்ஷாசுரன் என்ன சொல்றான் வந்து, இந்திரா எழுந்துரு, உன்னுடைய ஆயுதத்தை கையில் எடு. அவன் சொல்றது, நான் வந்து கண்டிப்பாக இந்த ஆயுதத்தால மரணிக்க போகின்றேன் என்பது இறைவனுடைய சித்தம். அது அதற்காகத்தான் இந்த ஆயுதமே வந்து தயாரிக்கப்பட்டது இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இந்த ஆயுதத்தால நான் கொல்லப்படுவேன் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் வீரன், அதாவது இந்த போர் முனையில வந்து நானும் ஒரு வீரன். அதனால உன்னோட நான் வந்து போர் பண்ணிதான் ஆகணும். ஆனா நீ வந்து உனக்கு நம்பிக்கை கொள், அதாவது விட்டுறாத, நம்பிக்கை விட்டுறாத. எப்பொழுது இறைவனால் வந்து இந்த எந்திரத்தை கொண்டு என்னை நீ வதைக்க முடியும் என்பதை வந்து அவர் அறிவுறுத்தி இருக்காரோ, கண்டிப்பாக அந்த செயல் நிகழும். நானும் அதை வந்து மனமாற ஏற்கின்றேன். ஆனால் கடைசி வரைக்கும் நான் போராடுவேன். சோ இந்த ஆட்டிடியூட் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதாவது நான் போராட வேண்டும் என்ற செயலுக்காக நான் உன்னோட சண்டை போடுவேன். அது ஏன்னா என்னுடைய தர்மம். அது நான் உன்னோட போர் புரிய வேண்டியது என்னுடைய தர்மம். அதனால நான் உன்னோட போர் புரிவேன். ஆனா நீ வந்து இறைவன் சொன்ன அந்த வார்த்தையை கொண்டு நீ அதே மாதிரி வந்து போர் புரியணும். நம்பிக்கை கொண்டு போர் புரி. எழுந்து அந்த வஜ்ராயுதத்தை கையில் ஏந்து, ஓகே, என்னோட எழுந்து போர் புரியன்னு தான் சொல்லுவார். அப்புறமா தான் இந்திரன் என்ன பண்ணுவார்னாக்கா, எழுந்து அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு அந்த இரு கைகளையுமே விட்டுடுவார். ஸோ அவ்வளவு அழகான பர்பஸ் ஆக்சுவலி. ஸோ அதை படிக்கும் பொழுது இப்படி கூட ஒரு டெமானிக்கா இருந்தா கூட, ஒரு அசுர நிலையில இருந்தாலும் கூட தன்னுடைய தூய பக்தியினுடைய மகிமை வந்து அவர் எப்பவுமே இழக்கல. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். நம்ம அந்த சொல்பம் அபியச தர்மஷ்ய, அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து இன்னொரு ஸ்லோகம் என்னன்னாக்கா, 9வது அத்தியாயத்துல 32வது ஸ்லோகம் இல்லையா? லெஸ் இன்டெலிஜென்ஸ், குறைமதியாளர்கள் நாம் எல்லாருமே. ஸோ ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த வர்ணத்தவரா இருந்தாலும் சரி, பகவானுக்கு நாம பக்தி தொண்டு பண்ணாக்க பகவான் வந்து நம்மள அனுகிரகிக்கிறார். அவ்வளவுதான். அவர் எந்த வேறுபாடும் பார்க்கறதே கிடையாது. ஸோ இதையும் நாம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டு இது பண்ணிட்டு அதோட கடைசியில வந்து இந்திரன் வந்து புகழாரங்கள் பாடுவான். யாருக்கு? விக்ஷாசுரன். ஸோ அதாவது யூ ஹவ் ஓவர் கம் த இல்லூஷரி எனர்ஜி ஆஃப் த லார்ட். ஸோ நீ ஒரு தூய பக்தன், விடுதலை அடைந்த நிலையில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து அவனுடைய புகழாரங்கள், அப்புறம் அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு அவன் வந்து வதைக்கிறான். ஸோ இப்படி நம்ம அந்த ஒரு பக்தனுடைய குவாலிட்டிஸ் என்னன்றது, எந்த ரூபத்துல இருந்தாலுமே பக்தனுடைய குவாலிட்டிஸ் பக்தன் தான் இல்லையா?
அதே மாதிரி பௌதிகவாதியினுடைய குவாலிட்டிஸும் பௌதிகவாதி குவாலிட்டிஸ் அப்படியே தான் இருக்கும். அவன் என்னதான் நல்ல ரூபத்தை கொண்டு வந்திருந்தாலும் அவனுடைய அடிப்படை அழுக்குகள் எல்லாமே அவன்கிட்ட இருந்தாலும் அது அவ்வாறுதான் வெளிப்படும். அதே நம்ம கோரமான ரூபத்துல இருந்தாலும் நம்முடைய ஹிருதயத்துல வந்து பகவான் மீது பக்தி அன்பு எல்லாம் இருந்தா அதனுடைய வெளிப்பாடு வந்து கண்டிப்பா அந்த செயல்கள்ல வரும்ன்றத வந்து விருக்ஷாசுரனுக்கும் இந்திரனுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த சண்டை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு முறையும் நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா, இந்த ஸ்ருததேவர் வந்து வறுமை மற்றும் பிராமணிக்கல் குவாலிட்டிஸ் இல்லையா. அதே வந்து மிதிலை நாட்டு அரசனா இருக்கக்கூடிய பகுலான் வந்து நல்ல செல்வம், ஓகே, அவருமே வந்து தெய்வீகமான குணங்கள். இருவரையுமே ஒன்றாகவே வந்து பாவிக்கிறார் பகவான். ஏன்னா பக்தி லெவல்ல அவர்கள் ஒன்று போல இருப்பதால அதையும் நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வியாக்கியானத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. தல யாத்திரைகள், மேலும் ஒரு புனித ஸ்தலத்தை வந்து இன்னும் தூய்மைப்படுத்துறது யாரு? இந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் தான். ஓகே, ஒரு ஸ்தலத்துல வந்து தூய்மையான ஸ்தலம் இல்லையா. தாம் என்றால் என்ன? புண்ணிய சேத்திரங்கள். அந்த புண்ணிய சேத்திரங்களை இன்னும் தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பக்தர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஓகே, அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இதை நீ பெரும் பாக்கியமாக கருத வேண்டும். அவர்கள் போகும் இடமெல்லாம் அவர்களின் பாதங்களில் துளிப்பட்டவுடன் புனிதம் அடைந்து பரமாத்மாக்களாக மாறிவிடுகின்றனர் இல்லையா. மக்கள் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், ஆனா இப்படிப்பட்ட பரமாத்மா ஹிருதயத்திலே பகவானை ஏந்தி செல்கிறார்கள் இல்லையா. ஏன் அவங்க, அதாவது ஆலய வழிபாடு எதற்காக சொல்லப்பட்டதுன்னா, எதுவுமே செய்யாம போனா நம்ம கீழ்நிலையான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஆனால் மினிமம் இதையாவது செய்யுங்கன்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. சோ அந்த தேவ வழிபாடு கூட நமக்கு எதுக்கு வழங்கப்பட்டது? பகவானை சேவிக்கக்கூடிய மனசு இல்லாத போகும் பட்சத்துல, ஏன்னா எல்லாருக்கும் சாமான்யமா பகவானை சேவிக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் கிடையாது இல்லையா. அஜ்ஞான சுக்ருத்தின்றது கொஞ்சம் இருக்கணும். அப்பதான் நம்மளால வந்து பகவானை சேவிக்கக்கூடிய ஒரு பிராப்தமே கிடைக்கும். அது மாதிரி எல்லாருக்குமே அந்த பிராப்தம் கிடையாது. மேலும் எவ்ரிதிங் இஸ் எ கோட்டா ஆல்சோ. நம்ம ஒரு கோட்டாவையும் முடிச்சுக்கிட்டு தான் போகணும் இல்லையா. இப்ப தேவ வழிபாடு கோட்டா முடிஞ்சாதான் நெக்ஸ்ட் பகவானுடைய வழிபாடு. அது ஏன் அப்படின்னாக்கா, தேவ வழிபாடு பண்ண பண்ண நாம் என்ன பண்றோம், நம்முடைய அதாவது பலன் கருதும் செயல்கள்ல தான் நாம அவர்களிடத்துல செல்கின்றோம். அவர்களிடத்துலயுமே அன்பு என்பது கிடையாது நமக்கு இல்லையா. நாம் இதை அவங்களுக்கு செஞ்சா அவங்க நமக்கு இதை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் கூட நாம் என்ன பண்றோம், செல்கின்றோம் இல்லையா. சோ அது வியாபாரமான ஒரு நிலையில நாம செயல்படுறோம். அதுதான் மிக தவறான ஒன்று. சோ அப்போ இந்த தேவ வழிபாடுல வந்து பகவான் வந்து நமக்கு அதையுமே பகவத்கீதையில தான் சொல்றார். நீ என்ன வழிபடவில்லைன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு மனசுல யார் மீது நம்பிக்கை இருக்கோ அதையுமே வந்து பகவான் ஊர்ஜிதப்படுத்துறார் அப்படிங்கிறதுமே சொல்றார் இல்லையா. அட்லீஸ்ட் அதையாவது நம்ம செய்து பற்பல பிறவிகள் எடுத்து கடைசியில வந்து ஓகே இனிமே இந்த உலகத்துல எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் பாருங்க. இவ்வளவுதானா இந்த உலகம்? எப்பன்னா அதிகமான வறுமை, அதிகமான துன்பங்கள், இதையெல்லாம் நம்ம சகித்து கொள்றதுக்கு பழகும் பொழுது இந்த ரியலைசேஷன் கண்டிப்பா வெறுப்பாக இருந்து வரும் இல்லையா. அப்போ நாம எதை எதை தேடினால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட ஆரம்பிச்ச போதுதான் இந்த பகவத்கீதை பாகவதம் கிளாஸ்ல வந்து நாம் இணைஞ்சிருக்கிறது. எல்லாருடைய இந்த என்ட்ரிக்குமே ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணமும் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம உலகாயுத வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்டிருக்க, அதாவது இனிமே போறோன்ற ஒரு உணர்வுனால்தான் நம்ம இங்க வந்திருப்போமே. சோ அதுல எஸ்பெஷலி அர்த்த இல்லையா, அதாவது துயருற்றோர். துயரம் என்பது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உடல் ரீதியா இருக்கலாம், மன ரீதியா இருக்கலாம், பண ரீதியா இருக்கலாம், எதுவாகனா இருக்கலாம். அதனால நம்ம வேதனைகளை வந்து எப்படி போக்கிக் கொள்றது அப்படிங்கிறதுக்காக வடிகால் தேடுறதுக்காக நம்ம வந்து ஆன்மீகத்தை தேடுறோம். அதன் பிறகு வந்த பிறகு ஆன்மீகத்துல நம்ம திளைக்கிறது உண்டு. ஆனா ஆரம்ப கட்டத்துல நமக்கு காரணமே வந்து நம்முடைய சங்கடங்கள் தான் இல்லையா. சோ இங்க இவர், அதாவது மக்கள் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள். இவ்வாறு நற்செயல்களில் பல நாட்கள் ஈடுபடுவதன் மூலம் அவர்கள் படிப்படியாக புனிதம் அடைகிறார்கள் இல்லையா. கோயில் வழிபாடு செய்து செய்துதான் நம்ம வந்து ரியலைசேஷனுக்கே போகிறோம் இல்லையா. ஆனால் முனிவர்களும் மகாத்மாக்களும் மிக உயர்ந்தவர்களாகையால் அவர்களுடன் பழகி சேவை செய்வர் உடனடியாக முற்றிலும் புனிதம் அடைகிறார்கள். இதுக்கு உதாரணம் யார் சொல்லுங்க? உதாரணம் யாரு? நாரத மகரிஷி இல்லையா. அவர் வேலைக்காரியுடைய மகனாக இருந்த பொழுது இல்லையா, முந்தைய ஜென்மத்துல, சோ அங்க சாதுர் மாசத்துல வந்து ரிஷி முனிகளுக்கு எல்லாமே வந்து தொண்டு புரிந்து இல்லையா, அவர்களிடத்துல தீட்சையும் பெற்றார் அந்த 5 வயதிலே இல்லையா, பக்குவத்தை.
வந்து பயிற்சி செய்தார். தன்னுடைய அன்னை மரணித்த பொழுதிலுமே இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணார், அந்த இடத்தை விட்டு, ஏன்னா சிறு வயது பையன், அவருக்கு 5 வயதுக்கு என்ன செய்யணுன்ற கூட தெரியாது. he was totally dependent on மதர் இல்லையா. ஸோ இறைவன் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டு அவர் சென்றார். இதை நாம அந்த கோணத்துல இருந்து நோக்கணும். ஸோ அப்படின்னா நம்ம மரணித்தவர்கள்லாம் அப்படியே விட்டுட்டு போக முடியுமான்ற அந்த கிராஸ் கொஸ்டின்லாம் நம்ம கண்டிப்பா கேட்கக்கூடாது. ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு இல்லையா. அவர் திக்கற்ற நிலையில் இருந்தார். மேலும் இதெல்லாம் ஆஸ் பர் த வில் ஆஃப் த லார்ட் தான் நடக்கிறதுன்றதை உணர்ந்தறிந்து அவர் வந்து அந்த இடத்தை விட்டுமே அவர் வந்து வடக்கு நோக்கி சென்று விடுகிறார் இல்லையா. இதையுமே நாம படிச்சோம். ஸோ அப்படிப்பட்டவர்களோட நம்ம சேரும்பொழுது நமக்கு இன்னும் சுலபமா நாரத மகரிஷிக்கு அந்த 5 வயதிலே வந்து பகவானை அடைய பெற்றார். எப்படி? அவர்களுடைய அசோசியேஷன். அது அங்க வந்த ரிஷிமுனிகளுக்கு, சாதுக்களுக்கு எல்லாமே இவரும் அவருடைய அன்னையாரும் வந்து பணிவிடை செய்யும். ஸோ அந்த கோட்டா கம்ப்ளீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கும் இருந்த ஒரு துணையா இருந்த தாயையுமே வந்து பகவான் வந்து எல்லாமே கட் ஆஃப் தான் இல்லையா. ஸோ ஆனா அந்த கோட்டா எல்லாருக்குமே காலியாகாது. யார் வந்து முழுவதுமாக சரணாகதி அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான். நமக்கு இந்த பக்கம் யாராவது கேட்பாங்க, அந்த பக்கம் யாராவது கேட்பாங்க இல்லையா. அப்படிதான் நாம நம்முடைய செயல்ல வந்து நாம ஃபுல் பக்குவம் கிடையாது. ஒரு நிமிஷம் பக்குவம் இருந்தாலும் அடுத்த நிமிஷமே நாம டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் இல்லையா. இதை நாம படிக்கிறோம். மேலும் தல யாத்திரைகளாலும் பல தெய்வங்களை வணங்குவதாலும் பெறப்படும் புனிதத்துவம் மகான்களின் கருணையாலும் பெறப்படும். திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் இல்லையா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்ற மாதிரி. ஸோ இங்கெல்லாம் சேவெல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு வரக்கூடிய அந்த நல்ல ஒரு நிலை, பலனோ இல்லை பலனை எதிர்பார்க்க கூடாது. ஆனா அது பலனென்று எடுத்துக்கொண்டாலும் கூட அதே பலனை வந்து நாம ஒரு தூய பக்தருக்கு தொண்டாற்றினாலும் நமக்கு கிடைக்கும். இப்போ கோயில் குளத்துக்கு வந்து போய் அங்க அதாவது புனித நீராடி வரக்கூடிய அதே பலனை வந்து ஒரு குருவுக்கு ஆற்றினால் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கும். அவ்வளவுதான். ஓகே. யாத்திரை தலத்தில் மகான்கள் இருப்பதால் அது புண்ணிய தலமாக கருதப்படுகிறது. எதற்கு புண்ணிய தலமாக கருதப்படி? அங்கேயும் பகவானுடைய பக்தர்கள் வராங்க, அதனால அது புனித தலம் ஆகிறது. அன்புள்ள ஸ்ருததேவரே, ஒருவன் பிராமணனாக பிறக்கும் பொழுது உடனடியாக மனிதர்களில் சிறந்தவன் ஆகின்றான். ஏன்னா அவனுக்கு ஞானம் உண்டு, வேத சாஸ்திர அறிவு உண்டு. அதனால அவன் வந்து புனிதனாக கருதப்படுகிறான். மேலும் வேதங்களை கற்று எனக்கு பக்தி தொண்டாற்றினால், அதாவது ஒரு பிராமணன் வைஷ்ணவனானால் அவனது பெருமை என்னவென்பது இல்லையா. சோ விப்ரா, பிராமணா, அதுக்கப்புறம் தான் வைஷ்ணவா இல்லையா. விப்ரானா வெறும் வேத சாஸ்திரங்கள்ல விற்பனரா இருப்பாங்க. ஆனா பிராமணன் என்ன பண்ணுவான், வேத சாஸ்திரங்கள் விற்பனராக இருந்து அதையே வந்து அவன் வந்து அடுத்தவர்களுக்குமே உபயோகப்படுத்துவான் இல்லையா, எடுத்துரைப்பான். அதுதான் வந்து பிராமணருடைய குவாலிட்டிஸ். ஓகே. ஆனா அதையே வந்து காசுக்காக செய்யக்கூடாது இல்லையா, ஃப்ரீயா சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்ப அது வந்து வைஷ்ணவ குவாலிட்டியா. ஓகே. ஸோ இந்த நிலையை நாம தெரிஞ்சுக்கணும். பிராமண வைஷ்ணவன் எனக்கு மிகவும் பிடிக்கும்னு சொல்லிட்டார். பிராமணனா இருக்கக்கூடிய வைஷ்ணவரை வந்து பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு ஆக்சுவலி. ஓகே. அத என்னுடைய நாராயண வடிவம், 4 கரங்களும் நாராயண வடிவம் கூட எனக்கு பிடிக்காது, ஆனா இதுதான் பிடிக்கும்னு சொல்றாரு. ஓகே. அதனாலதான் நீங்க எந்த கோயிலுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் நைவேத்தியம் ஆஃபரிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிராமணருக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா பிராமணர் வந்து இந்த உடல்ல வந்து தலைவாகும். அவர்கள் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கும் பொழுது பகவானை ஸ்வீகரிக்கிறதான கருதப்படுகிறது. அதனால முதல்ல வந்து அவங்களுக்கு தான் வந்து பண்ணுவாங்க. ஆனா இது நமக்கு தெரியாம தான் இருந்தது. எனக்கு நிஜமா தெரியாது எதுக்கு பிராமணர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறதுன்னு தெரியாது. நம்ம கியூல ஃபர்ஸ்ட் நின்று இருந்தா கூட குட்டியா அந்த பிரசாதம் கொடுக்கறதுக்கு வந்து யோசிப்பாங்க, நின்றுட்டு தான் இருக்கணும். அங்கே பிராமணர்கள் ஸ்வீகரித்தால் த ரெமினன்ஸ் ஆஃப் த அந்த வைஷ்ணவாக எடுத்துட்டு வந்து இந்த பிரசாதத்துல போடுவாங்க. அது இன்னும் வந்து மகிமையான இது இல்லையா. இப்போ ஒருத்தர் சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவுல் நிறைய இருக்குன்னா ஒரு 4 பேருக்கு போட்டாக்க மிச்சம் இருக்கக்கூடிய அதை எடுத்துட்டு வந்து மெயின் இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. தட் இஸ் த ரெமினன்ட் ஆக்சுவலி. ஓகே. அதை உண்பதால் நாம எத்தனை ஜென்மாந்திர பாவங்களை கூட நம்ம வந்து கடந்து சென்று விடுவோம். அதற்காகத்தான் அந்த செயல் செய்யறதே, நம்முடைய நன்மைக்காக தான் அது செய்யப்படுகிறது என்பதை ஆனா யாருமே அதை விவரிச்சு சொல்றது இல்லை. இப்ப நம்ம இங்கெல்லாம் படிச்சுதான் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெமினன்ஸ் இல்லையா. எல்லா தெய்வங்களும் அடங்கிய முழுமை தோற்றம் நான் தான் சொல்லிட்டார் பகவான். இதை விட வேற என்ன இருக்கு. நம்ம தனித்து ஒருத்தர் பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பகவானை பிரார்த்திச்சாலே அவருக்குள்ளே அடக்கமா இருக்கக்கூடிய தேவர்களுமே வந்து பிரார்த்திக்கப்படுகிறார்கள். அதனால நம்ம அவங்களுக்கான நமஸ்காரங்களையுமே அவரிடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இல்லையா. சோ மேலும்
அவர்கள் ஜட இயற்கையின் குணங்களின் வசப்பட்டு என்னையும் என் பக்தர்களையுமே விமர்சிக்கவும் துணிவார்கள். பிராமண வைஷ்ணவ அல்லது ஏற்கனவே பிராமண தகுதிகளை பெற்றிருக்கும் பக்தன் என்னை தன் இதயத்தில் உணரக்கூடியவன். எஸ், பகவானை நம்மளால உணர முடியும். கிளாஸ்ல உண்டான அநேக மாட்டாங்க. அவ்வாறு அறிவதினால் பிரபஞ்ச தோற்றம் அதன் பல்வேறு அம்சங்களும் பகவானின் பல்வேறு சக்திகளின் விளைவுகள் என்பதை உணர்கின்றான் இல்லையா? அதாவது பகவானுடைய ஸ்தானத்தை உணரக்கூடியவன் இந்த பிரபஞ்ச தோற்றத்தையுமே அவனால உணர முடியும். சோ நேத்து என்னுடைய மகன் சொல்லிட்டு இருந்தான், சோ கோலோக சாட் அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கலையா? நான் எப்பவுமே கோலோக சாட்டை பத்தி சொன்னதே கிடையாது. ஆனா ரீசெண்டா திஸ் இஸ் செகண்ட் டைம் இந்த கீத ஜெயந்தி அன்னைக்கு என்னுடைய மகன் இந்த 700 ஸ்லோகம்ஸுமே அவர் சொல்லி கொடுத்த அந்த டீச்சர் அவரை வரவழைச்சு அன்னைக்கு காலையில 6 மணிலேருந்து 9 மணி வரைக்குமே உட்காந்து ரிசைட்டல் பண்ணாங்க வித் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்லேஷன் நிதானம் 9:30 ஆயிடுத்து. ஓகே, மேலும் அந்த டீச்சருமே அன்னைக்கு ஃபுல்லு நிர்ஜல ஏகாதசியா இருந்தார். அவர் இன்னும் கிரேட் அவர். ஓகே, ஸோ அவர் சொன்னார், ஜெகனால எனக்கு இன்னும் நிறைய பக்தி வரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு போனார். அப்படின்னா அது கேட்க எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தது. அப்படின்னா இந்த ஆனந்தத்தை நம்ம எங்கேயுமே பெற முடியாது இல்லையா? ஸோ தட் இஸ் ஈவன் தோ ஐ எம் நாட் அட் ஆல், நான் சொல்லி கொடுக்குறது எதுவுமே சொல்லியே கொடுக்குறது இல்லை. நான் தான் வாங்க வாங்க சொல்லி கொடுக்குறேன்னா கூட யாரும் வர்றதே கிடையாது எங்க வீட்டில். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா நான் ரொம்ப திணிச்சிருவோனோன்ற அவங்களுக்கு ஒரு பயம். ஸோ நீ இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னா அம்மா, அதனால பிடி கொடுக்காமலே போயிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஸோ ஆனா என்னுடைய பையன் சொன்னான், அம்மா இந்த நான் நரக உலகங்கள் இதை பத்தி எல்லாம் சொல்றேன், அம்மா நீ கோலோக சாட்ல சொல்லி கொடுத்தம்மா அப்படின்றாங்க. நான் எப்ப சொல்லி கொடுத்தேன்? நான் எப்பயுமே சொல்லி கொடுத்ததே கிடையாது. மேபி எங்கேயாவது என்னுடைய ரெக்கார்டிங்ஸ் பார்த்தாரோ என்னோ தெரியாது எனக்கு, பட் ஐ நெவர் டாட். ஆனா கோலோக சாட் நீங்க எங்களுக்கு சொல்றதை கேட்டிருப்பாரு. அவன் நான் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு எப்பவுமே வந்ததே கிடையாது மாதாஜி, ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது. எஸ், நெவர் கம். ஆனாலும் பகவானுடைய கிருபைதான் அப்படின்னு நான் நினைப்பேன் அனைத்துமே. ஸோ கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் 2 பேருமே சிறந்த பக்தர்கள் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. அந்த நம்பிக்கையோட தான். ஓகே, நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆரம்ப கட்டத்துல நான் நிறைய ஃபோர்ஸ் பண்ணிட்டேன். அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்றேன் நான். பட் மறைமுகமா அது எல்லாமே அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. அவங்க கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதோட சேர்ந்து என்னுடைய தங்கச்சி பொண்ணுமே அந்த அவங்களோட அசோசியேஷன் இருந்தா கண்டிப்பா அவளுமே நல்லா வந்துருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் இறைவன் உடைய கிருபை, இறைவன் மீது நான் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. அவ்வளவுதான். அது ஒண்ணுதான். நாம எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இதை பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு தடைக்கல் வந்தா கூட அந்த தடைக்கல் மட்டும்தான் எனக்கு மேன்மையா தெரியுமே தவிர நாம என்ன பண்ணோன்றது மேன்மையாவே இருக்காது. நம்ம எதுவுமே பண்ணலையே, இது இந்த மாதிரி தப்பா எடுத்து அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிப்பேன். ஸோ நம்மளுடைய தவறுகளை நாம கண்டிப்பாக நோக்க வேண்டும். ஸோ அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அப்போ நாம அதை திருத்தின்றோம்னா அடுத்தவங்களுக்கு அது நம்ம கஷ்டத்தை கொடுக்காத ஒரு நிலையை ஏற்படுத்தும். மேலும் அவர்களுமே ஆனந்தத்தில் இருப்பாங்க. ஸோ கூடுமானவரே அடுத்தவங்களுக்கு நாம கஷ்டத்தை கொடுக்க கூடாது. ஸோ அந்த ஒரு கொள்கை நம்முடைய தவறுகளை நாம் உணரும் போது கண்டிப்பாக கிடைக்கும். இது யூனிவர்சல் ரூல். இது எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடியது. ஆக்சுவலி ஒரே நிமிஷம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. மாதாஜி எதுவுமே கேட்கல மாதாஜி. மாதாஜி ஒரு நிமிஷம் இருங்க சொன்னாங்க. மாதாஜி அங்க பேசிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ண சொல்லி சொன்னாங்களா மாதாஜி? ம்.
ஹரே கிருஷ்ணா. சாரி, ஒரு சர்வீஸ் எமர்ஜென்சி கால் எடுக்க வேண்டியதாச்சு, அதனால தான். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது கிருஷ்ணர் வந்து எவ்வளோ அழகா வந்து சமநோக்கு எனக்கூடிய அந்த பண்பை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றாருன்னு இந்த லாஸ்ட் 2-3 பேராகிராஃப்ல நம்ம பார்க்கணும். அன்புள்ள ஸ்ருததேவரே, எனவே நீர் இந்த மகாத்மாக்களையும் பிராமணர்களையும் முனிவர்களையும் எனது பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ளலாம். என்னுடைய ரெப்ரசன்டேட் அப்படின்னு குருவா ஏற்றுக்கோங்கன்னு சொல்றார். அவர்களை உண்மையுடன் வணங்குவதால் நீர் என்னை மேலும் சிறப்பாக அதிக ஊக்கத்துடன் வணங்குபவராவீர். சோ நம்ம குருவை சேவித்தால் பகவானை இன்னும் நாம அதிகமான பக்தி கொண்டு சேவிக்கிறோன்றது வந்து பகவான் ஏத்துப்பார். ஸோ த ரெஸ்பெக்ட் வாட் வி கிவ் டு அதர்ஸ், இது நம்ம ஜென்ரலா கூட பார்க்கலாம் இல்லையா? ஒரு வீட்டுல வந்து பிள்ளைங்கள்லாம் இருக்கும் பொழுது, ஸோ அவங்க அடுத்த யாராவது ஒரு விருந்தினர் வரும்பொழுது அந்த பிள்ளைங்க வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கக்கிட்ட எந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்றாங்களோ அதை வச்சு அந்த வீட்டினுடைய இதை வந்து குவாலிட்டி வந்து கண்டிப்பா வந்து வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் புரிஞ்சுப்பாங்க. ஸோ இவங்க இப்படிதான் இந்த மாதிரின்றது வந்து இல்லையா? சில பேர் டிராமா பண்ணுவாங்க, அது விட்டு இருக்கு. இன் ஜென்ரலா நம்முடைய ஒரிஜினல் சுபாவம் என்னைக்குமே வெளிப்படும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பிள்ளைகளுடைய இது வந்து இந்த வேத ஹவு தேர் அப்ரோச்சிங் பெரியவர்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்திருக்கிறவங்களுக்குமே அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அவங்க இஃப் தேர் ரியலி ரெஸ்பெக்டிங் வந்திருக்கிறவங்களுக்குமே அந்த மரியாதைகளே கொடுப்பாங்க இல்லையா? அதுதான் இந்த இடத்துல நாம பார்க்கணும். ஸோ அதாவது நாம நம்முடைய குருவை நாம வணங்கும் பொழுது ஆப்வியஸ்லி நம்முடைய பகவானை வணங்குறதுக்கான இதே பாவத்தை நம்மளால அங்க எடுத்துட்டு போக முடியும் இல்லையா? ஏன்னா நம்ம நேரா பாக்குறது யாரு? குரு. அப்ப கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் இருக்கும். இறைவனை நம்மளால இந்த கண்களால பார்க்க முடியல, அதனாலதான் அந்த பாவம் என்பது நமக்கு சுலபத்துல வராது. ஆனா அதே நம்ம குருவிடத்துல அந்த அசோசியேஷன் வைக்கும் பொழுது அதே பாவத்தை வந்து குருனுடைய கருணையால் நமக்கு இறைவனிடத்துல சமர்ப்பிக்கக்கூடிய பாக்கியத்தையுமே நம்ம பெறுவோம். இதை நம்ம இங்க வந்து நம்ம கிருஷ்ணர் சொல்றதை வச்சு நாம் இதை தெரிஞ்சுக்கலாம். என்னை நேரடியாக வணங்குவதை விட என் பக்தர்களை வணங்குவது மேலானதாக நான் கருதுகின்றேன். ஏன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் ஆல்சோ இஸ் தேர் இல்லையா? ஸோ ராதையுடைய ரெக்கமெண்டேஷன் ஐ திங்க் நேற்று ஐஸ்வர்யா மாதாஜி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ராதை இப்படி வச்சிருக்காங்கன்னா அவங்க என்ன ரைட் ஹேண்ட்ல இருக்குதோ அது வந்து கிருஷ்ணர் வந்து ஸ்வீகரிப்பாராம். ரெக்கமெண்டேஷன், தட் இஸ் த ரெக்கமெண்டேஷன் ஷி ஆல்வேஸ் கிவ்ஸ். அதனால நம்ம ராதை எவ்வளவு செவிக்கிறோமோ அவ்வளவுமே பகவான் வந்து அப்ரூவிங் இதுக்கு போகும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஓகே, இத்தகைய வழிபாடு எவ்வளவு ஆடம்பரமாக செய்யப்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படின்னா அதை விட்டுட்டு வெறுமனே பகவானை மட்டும் சேவிக்கிறது வந்து பகவான் ஏத்துக்கிறது. நம்ம எவ்வளோ தம்பமா நம்ம செலவு பண்ணி செய்தாலும் அது பகவான் வந்து அங்கே பக்தி இருக்கிறதுக்கு வெறுமனே அடுத்தவர்களுக்கு நாம எடுத்து காட்டுறதுக்காக செய்யக்கூடியதா செயலாக இருக்கும். பக்தி என்பது ஒரு டிராமாட்டிக் வேயா அது வந்து அமைந்து விடும். அதனால பகவான் அதை ஏத்துக்கிறதே இல்லை. இயற்கையான முறையில இயற்கையான பாவத்தோட இல்லையா நமக்கு இருக்கக்கூடிய குருனுடைய அந்த சம்பந்தத்தை வைத்து அவரிடத்தில் நாம் அன்பு கொண்டு இல்லையா அவருக்கு பணிவிடை செய்து அவருடைய காலடி தூசியை பெறுவதற்கான ஒரு பாக்கியத்தை பெறுவது. அப்படின்னா காலடி தூசின்னா என்ன அப்படின்னாக்கா அவர் காலடியில இருக்கக்கூடிய தூசின்றது கிடையாது. அவர் என்ன நமக்கு வழி நடத்தி இருக்கிறாரோ அதை நாம சிரம் மேற்கொண்டு செய்வதுதான் அவருடைய கருணைக்கு நமக்கு வழி கிடைக்கும். சோ குருனுடைய கருணை தான் நமக்கு வந்து அவருடைய திருவடிகள்ல இருக்கக்கூடிய தூசி, லோட்டஸ், த டஸ்ட் இன் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் த குரு மகாராஜ். ஓகே, அதை நாம தெரிஞ்சுக்கணும். ஈவன் சேம் திங் பகவானுடைய திருவடிகள்ல நமக்கு வந்து ஒரு தஞ்சம் அடையிறதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம குரு என்ன நமக்கு சொல்லியிருக்காரோ அதை அப்படியே பின்பற்றி பக்தியில போகும்பொழுது இறைவனுடைய திருவடிகள்ல நாம தஞ்சம் அடைந்திருக்கோம்னு அர்த்தம். ஓகே, இவ்வாறு ஸ்ருததேவரும் மிதிலையின் அரசனும் பகவானின் கட்டளைப்படி முனிவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் சமமான ஆன்மீக முக்கியத்துவம் அளித்து அவர்களை வணங்கினார்கள். ஸோ பகவான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அவங்க ஒபேசன்சஸ் பண்ணாங்க. அந்த பிராமணரும் அரசனும் இறுதி இலக்காக பகவானுடைய திருவடிகளை போய் சேர்ந்ததாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணரை தவிர வேற எதையுமே அறியாத பக்தனிடம் கிருஷ்ணர் மிகவும் அன்பாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணர் மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ணர் வந்து அன்பா இருப்பாரா? அப்படி கிடையாது. கருத்தா எப்படின்னாக்கா, நாம இப்போ பல தேவர்களை நாம வணங்கும் பொழுது இந்த வேலைக்கு இந்த தேவதை, இந்த வேலைக்கு இந்த தேவதைன்னு நம்ம போகும்போது என்ன ஆகுனாக்கா நம்முடைய போக்கஸ் எல்லாமே வேலைக்காக தான் இருக்குமே தவிர ஈவன் அந்த தேவர்களையுமே வந்து நாம பக்தி கொண்டு சேவிக்கக்கூடிய அந்த பாவம் நம்ம கிட்ட ஏற்படாது. அதே பாவம் தான் நம்ம கிருஷ்ணர்கிட்டயுமே போகும். மறுபடியும் நம்ம பகவத்கீதையிலுமே படிச்சிருப்போம் இல்லையா? நாம எந்த அளவுக்கு பகவானிடத்துல சமர்ப்பணம் ஆகின்றோமோ அதே அளவுக்கு பகவானும் நமக்கு வந்து
பதில் கொடுக்கிறார் இல்லையா, நமக்கு வந்து அவர் வந்து பிளஸ் பண்றார் அப்படிங்கிறதுமே ரிவார்டு. ரிவார்டுன்னா என்ன, பிளெஸிங்ஸ் இல்லையா, அதை வழங்குறாருன்னு சொல்றோம். அதனாலதான் கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை தவிர வேறு எதுவும் அறியாதவர்கள் முழுதும் கிருஷ்ணர் மட்டும்தான் நினைச்சுட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் வந்து அவங்கள வந்து அவங்களுடைய போக்கஸ் எல்லாமே ஒண்ணு மேலதான். அதனால பகவான் வந்து அவங்க சரணாகதியுமே அவ்வாறு இருக்கிறதுனால பகவான் அவரை வந்து அவ்வாறே வந்து ஆசீர்வாதிக்கிறார். அதே வேற தேவர்களிடத்துல போகும்பொழுது அதுவுமே இன்டைரக்டா பகவான் தான் வர்றது. ஆனா அது டைரக்டா நம்ம எதுவுமே ரிசீவ் பண்ண மாட்டோம். சோ அந்த தேவதை கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதுதான். சோ அங்க என்ன ஆகுதுனாக்க நம்முடைய சமர்ப்பணம் வந்து டைல்யூட் ஆயிடுறது இல்லையா, ஒருமுகப்படுத்த முடியாது நம்முடைய சமர்ப்பணம் பலமுகமாக மாறி விடுகிறது. அதனால நமக்கு டைரக்டா என்ன அருள் கிடைக்கணுமோ அது மொத்தம் நமக்கு கிடைக்காது. நம்ம எந்த அளவுக்கு இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 100% சமர்ப்பணம் என்பது 100%. நான் கணபதி கிட்ட ஒரு 20% இல்லையா, சிவபெருமான்கிட்ட ஒரு 20%, துர்கா மாதா கிட்ட ஒரு 20% அப்படின்னு வச்சுட்டு கடைசியில மீதம் இருக்கக்கூடிய 40% போய் நான் கிருஷ்ணர் கிட்ட வச்சா 40%க்கான கருணை கண்டிப்பா கொடுத்துருவார். 100%க்கான கருணை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இதுதான் நாம புரிஞ்சுக்கணும். அதே கிருஷ்ணர் மட்டுமே இருக்கும்போது என்ன ஆகும்னாக்கா 100%க்கான அந்த இது வந்து, ஏன்னா தன்னை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவருக்கு வந்து பகவான் வந்து அவ்வாறுதான் செயல்படுவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டுல ஒரு தாய் வந்து 4 பிள்ளைகள் இருந்தால் அதுல எந்த குழந்தை வந்து தன்னையே டிபெண்டா இருக்கோ அந்த குழந்தைக்கு வந்து வந்து அறிவுறுத்தல் என்பது அந்த குழந்தைக்கு தாய் கொடுத்துட்டேதான் இருப்பா இல்லையா. அதே வந்து ஒரு குழந்தை வீக்கான குழந்தைன்னா உடனே வந்து தாய் வந்து அந்த குழந்தைக்கு ரட்சணை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா. அது போலதான் பகவானுடைய கருணை கூட. நம்ம எல்லாருக்குமே அவருடைய கருணை உண்டு. ஆனா சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இவனுக்கு இந்த கருணை கிடைச்சதான்ற அளவுக்கு கூட நம்ம யோசிக்க தோன்றும். ஏன்னா அவருடைய மனசுல எதுவும் இருந்திருக்காது, எதிர்பார்ப்புகள் இருந்திருக்காது. அவர் சிறிய பக்தி தொண்டு செய்யறதுனாலே மேல வந்திருப்பார். ஆனா நம்ம மனசுல 1000 எதிர்பார்ப்புகள் இருக்கும். நாம் நிறைய பூஜை புனஸ்காரம் சுத்த பத்தம் எல்லாம் பண்ணியிருப்போம். அதுல எல்லாம் ஆஸ்டாரிட்டிஸ் மெயின்டைன் பண்ண நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அழுக்க நம்ம கிளியர் பண்ணாமலே வச்சிருக்கோம். அவர் ஹிருதயத்துல கிளீனா இருந்திருப்பார், செய்யக்கூடிய செயல்கள் குறைவா இருக்கும். அதனால அவருக்கு கிடைச்ச அருளை நம்ம விட அவருக்கு அதிகமா அருள் கிடைச்சதுன்னு நாம நினைக்க ஆரம்பிக்கலாம். சோ அதுல இருந்து என்ன தெரியுது, குவாலிட்டி ஆஃப் சரண்டர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஃபெய்த், குவாலிட்டி ஆஃப் ஃபெய்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். இறைவன் மீது நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்கோன்றது முக்கியம். நம்முடைய சமர்ப்பணம் எந்த அளவுக்கு இருக்குன்றது முக்கியம் இல்லையா. இதெல்லாம் தான் நாம் மாற்றக்கூடிய தொண்டு என்ன, எந்த பாவத்தை கொண்டு செய்கிறோம், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த ஒரு வரியில நிறைய கருத்துக்கள். ஓகே, பிராமணர் ஸ்ருததேவரின் இல்லத்திலும் பகுலாஸ்வராஜனின் மாளிகையிலும் பகவான் கிருஷ்ணர் தங்கியிருந்து அவர்களுக்கு பரமான போதனைகளை அபிரிவிதமாக வழங்கிய பின் அதன் பிறகு அவர் வந்து துவாரகை நோக்கி செல்கின்றார். அரசனான பகுலாஸ்வரையும் பிராமணனான ஸ்ருததேவரையும் அவர்கள் புனிதமான பக்தர்கள் என்ற காரணத்தினால்தான் அவங்க, அதாவது தூய பக்தர்கள் என்ற காரணத்தினால இருவரையுமே அவர் வந்து சமமாக பாவித்தார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. முழுமுதற் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான உண்மையான தகுதி என்னன்னாக்கா புனித பக்தர்களாக இருப்பது, தூய பக்தர்கள். ஓகே, அந்த குவாலிட்டி இருந்தா போறோம். நம்ம கிட்ட ஆஸ்தி இருக்கா, அந்தஸ்து இருக்கா, இல்ல ஏழையா பணக்காரரா, நம்ம அதாவது 6 ஐஸ்வர்யங்கள்ல வந்து நம்ம எதுலையுமே நம்ம உயர்வா இருக்கலாம், தாழ்வா இருக்கலாம் இல்லையா. வலிமையா இருக்கலாம், வலிமையற்றவனா இருக்கலாம், செல்வந்தனா இருக்கலாம், இல்ல வந்து ஏழையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு துறவியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு புல நுகர்ச்சியில் ஈடுபடக்கூடியவனா இருக்கலாம். எந்த எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, நாம இறைவன் மீது நமக்கு ஒரு, அதாவது உண்மையான தகுதி உள்ள பக்தர்களாக இருப்பது, அதாவது பகவானிடத்துல நாம உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய உணர்வு வந்து உண்மையா இருக்கணும். அவ்வாறு இருக்கும் பொழுது சகாம கர்மயோகத்தில் இருந்தாலும் அவர்கள் பிற்காலத்தில் தூய பக்தர்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். இதற்கு உதாரணம் துருவ மகராஜ் இல்லையா. அவருக்கு பதவி மற்றும் அவருடைய, அதாவது ஸ்டேட்டஸ், அதுதானே தந்தையின் மடி மீது அந்த அந்தஸ்துக்காக தான் அவர் வந்து காட்டுக்கு சென்றார் இல்லையா. ஆனா அங்கே சென்ற பிறகு இறைவன் மீது பக்தி கொண்டதினால், நாரத மகரிஷியோட உபதேசத்தினால் அவர் புனிதம் அடைந்தார். அப்புறமா அவருடைய பக்தியை வந்து பக்தியை தான் மேன்மையா நினைச்சார். சோ அப்ப இறைவன் அவர் முன்னாடி காட்சி கொடுத்தப்போ அவர் வேண்டி எல்லாத்தையுமே கொடுக்குறார் இல்லையா, துருவலோகத்தையே கொடுக்குறார். அப்போ அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு, எனக்கு இந்த பௌதிக சம்பந்தப்பட்ட எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் தான் அதாவது வீணாக இதெல்லாம் நான் கேட்டேன், என்னுடைய தவறு இது, சோ இது தேவையற்ற ஒன்று,
எனக்கு பகவானே உன்னை பக்தி கொள்ளக்கூடிய அந்த மனசு ஒன்றும் போறோம், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஸோ அதாவது எனக்கு இப்போ உங்களோட தரிசனம் கிடைச்சது, அது ஒரு ரத்தினக்கல் இல்லையா? அந்த ஒரு ரத்தினக்கல், அதாவது விலை மதிப்பற்ற அந்த கல்லை வந்து கிடைச்ச ஒரு பாக்கியம் எனக்கு. ஆனா நான் இங்க வந்ததே வந்து கண்ணாடி துகள்களுக்காக வந்தேன் அப்படின்னா, பௌதீகத்துல ஏற்படக்கூடிய லாபத்திற்காக வந்தேன். அதை வந்து எதற்கு குறிப்பிடப்பட்டிருந்தது? கண்ணாடி துகள்களுக்கு அப்படின்றது வந்து ரொம்ப அழகா சொல்வார் துருவ மகாராஜ் இல்லையா? சோ அதனாலதான் சகாம பக்தியோ, சகாமத்துல இருந்தாலும் பிற்காலத்துல நிஷ்காம போய் அடுத்து வந்து ஞானத்தை பெற்று வந்து தூய பக்தனாகிறதுக்கான வாய்ப்பு துருவ மகாராஜுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? மேலும் இந்த யோகத்தில் இந்த காலத்துல சத்திரியர்கள் பிராமணர்கள் எல்லாம் நல்ல குலத்துல பிறந்திருந்தாலும் கூட அவர்கள் பிறப்பை தவிர வேறு எந்தவித தகுதியும் இல்லாதவர்கள் இல்லையா? தட் இஸ் பிராமணன் பை குவாலிட்டிஸ் இருக்கணும், நாட் பை பர்த். அதே மாதிரி சத்திரியன் பை குவாலிட்டிஸ் இருக்கணும், நாட் பை பர்த். அதே மாதிரி வைசியன் வந்து பை குவாலிட்டிஸ் இருக்கணும், பிறப்பால கிடையாது இல்லையா? கலோ நஷ்ட கலோ சூத்ர சம்பவக அந்த வார்த்தை அப்படின்னா இந்த கலியுகத்துல எல்லாருமே சூத்திரர்கள் தான். ஏன்னா அஜ்ஞானத்துல எது வரைக்கும் இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்முடைய ஆத்மாவை பற்றிய ஞானத்தை அறியாது. 99% அப்படிதான் இருப்பாங்க ஜனங்க இல்லையா? சோ நம்ம ஆத்ம ஞானத்தை பெறாதவர்கள் வந்து கலவு சூத்ர சம்பவ தான். சோ நம்ம எல்லாருமே சூத்திரர்கள் தான். ஏன்னா எப்போ உண்மையான ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நாம அஜ்ஞானத்துலதான் வாழ்றோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. மேலும் சம்ஸ்காரங்கள், அதாவது எத்தனை சம்ஸ்காரங்கள் இருக்கு டோட்டலா? நாட் ஏபிள் ரீகலெக்ட். 18 அதாவது பிறந்ததுல இருந்து மறையும் வரை இல்லையா? பிறந்தப்போ நமக்கு ஒரு புண்ணியாவசனம் பண்றாங்க, அடுத்து வந்து இது நாமகரணம் பண்றாங்க, அடுத்து வந்து இது பூணூல் சாஸ்திரம் பண்றாங்க இல்லையா? பையனா இருந்தா பூணூல் சாஸ்திரம், அடுத்து வந்து திருமணம், அடுத்து வந்து கர்ப்பதான சம்ஸ்காரம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய மரணிக்கும் பொழுது கூட வந்து சில சம்ஸ்காரங்கள் உண்டு இல்லையா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டும். பிறப்பால் மட்டும் ஒருவனை குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவனாக, குறிப்பாக பிராமணனாக, சத்திரனாக அல்லது வைசிய ஜாதியை சேர்ந்தனாக கருதுவதற்கில்லை என்று பகவானே சொல்லிட்டார். கர்ப்பதான சம்ஸ்காரம் மூலம் புனிதப்படாத ஒருவன் சூத்திரனாகவே கருதப்படும். சோ அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கிருஷ்ண உணர்வு பெறுவதன் மூலம் எல்லோரும் அதை அப்ப நாம மிஸ் பண்ணியிருந்தா கூட இப்ப பகவானை சேவிக்க ஆரம்பிச்சா பகவான் அந்த நாம ஜபங்கள் மூலியமா நம்மளை வந்து தூய்மைப்படுத்துகிறார் இல்லையா? சோ மேலும் வைஷ்ணவர்களின் தகாத பாலுறவு, போதைப் பொருட்கள் நுகர்தல், சூதாட்டம், மாமிசம் உண்ணுதல், இந்த 4 ரெகுலேஷன்ஸ் 4 பாவச் செயல்களை தவிர்ப்பதற்கு பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் கூட அந்த பயிற்சி கொடுக்கப்படாது இல்லையா? நமக்கு எல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ எஸ்பெஷலி நமக்கு இருந்த சேலஞ்ச் இது நான்வெஜ் ஒண்ணுதான் மேஜராகவே, வேறெல்லாம் நாட் அன் இஷ்யூ இல்லையா? பட் நான்வெஜ் இஸ் த ஹெடேக். நமக்கு அது விடுறத வந்து பெரிய கஷ்டமா இருக்கும். இந்த ஆரம்ப தகுதிகள் இல்லாமல் யாரும் பிராமண நிலையை எட்ட முடியாது. இந்த 4 ரெகுலேஷன்ஸ் யாரும் ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பா அவங்க பிராமணிக்கல் குவாலிட்டிஸை அக்வயர் பண்ண முடியாது. பிராமண தகுதிகளை பெறாதவன் புனித பக்தி நிலையை அடைய முடியாது, பியோர் டிவோட்டி ஆக முடியாது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டது. இதுதான் சுபத்ரா பகரணம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய 86ஆம் அத்தியாயத்துக்கான பக்தி வேதாந்தருடைய பொருளுரைகள் வந்து இதோட நிறைவு பெறுகிறது. ஸோ அடுத்து வந்து வேதங்களின் பிரார்த்தனைகள், ரொம்ப அற்புதமான அத்தியாயம் சொல்லப்படுறது. ஓகே, ஐ ஆல்சோ ஹாவ் டு ப்ரிப்பேர் திஸ் ஸோ தட் உங்களுக்கு என்ன, இது ரொம்ப பெரிய அத்தியாயம், 100 பக்கம் இருக்கும் போல. அப்படியே ஒரு 7-8 வாரங்கள் போகும் இல்லையா? ஸோ படிக்கலாம். யார் படிக்கிறீங்க? கலாவதி மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. கலாவதி படிக்கிறேன். படிங்கோ. எத்தனைன்னா 1 2 அத்தியாயம் ஒரு இருங்க 3 பேராகிராஃப் படிங்க போறோம். ஓகே. ஸோ காலையில இந்த கிளாஸ் நடத்தும் பொழுது யாராவது வாசிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது மிஸ் ஆனா இருக்கோன்னு சொன்னா கொஞ்சம் வாசிக்கிறவங்க கேட்கணும். ஓகே. ஸோ இன்னைக்கு காலையில அப்படிதான் ஆயிடுது. ஸோ அது மாதிரி வாசிக்கும் பொழுது ஓகே மாதாஜி ஏதோ சொல்றாங்கன்னா நம்ம எங்கேயோ ஏதோ மிஸ் பண்ணிட்டோமோன்றத வந்து கொஞ்சம் கான்சியஸ்க்கு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க எடுத்துட்டு போகணும் இல்லையா? ஓகே. இன்னைக்கு பிரேமா மாதாஜி அப்படிதான் பண்ணாங்க இன்னைக்கு பாவம். ஸோ அவங்க அந்த 2 பேஜை எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு அது தெரியல. ஆனா நான் சொல்லும் போது ஸ்டாப் பண்ணிருக்கலாம் இல்லையா? அது பண்ணலாம். அதாவது ஃபோக்கஸ்ட் ஃபுல்லி ஆன் த
பர்பட் அவங்க ஃபுல்லா முழுகி போயிட்டாங்க அதுல. அதனாலதான். எஸ், வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேதங்களின் பிரார்த்தனைகள். பரம் சம்பந்தப்பட்ட விவரங்களை அறிவது பற்றிய மிக முக்கியமான கேள்வி ஒன்றை பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமியிடம் கேட்டார். அவருடைய கேள்வியாவது வேத அறிவு எது? எனவே ஜட இயற்கையின் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அது எவ்வாறு அணுக முடியும்? மனம் ஜடத்தை சார்ந்தது. சொற்கள் எழுப்பும் ஒலியும் ஜட நிலையிலானது. அப்படி இருக்க மனதில் எண்ணங்களை ஜட ஒலியின் மூலம் விளக்கும் வேத அறிவு பரத்தை எவ்வாறு அணுக முடியும்? ஒரு பொருளை விவரிப்பதற்கு அதன் தோற்றுவாய், தன்மைகள், செயல்பாடுகள் ஆகியவற்றை விவரிக்க வேண்டியதாகிறது. இப்படி விவரிப்பதற்கு ஜட நிலையிலான மனதில் சிந்தித்து ஜடவியல்பிலான சொற்களை மட்டுமே பயன்படுத்த முடிகிறது. பிரம்மன் அல்லது பூரண சத்தியம் ஜடத்தன்மையால் ஆனது அல்ல. ஆனால் நமது பேசும் சக்திக்கு ஜடவியல்பை கடந்து செல்லும் திறன் இல்லை. எனவே பூரண சத்தியமாகிய பிரம்மனை சொற்களால் வர்ணிப்பது எப்படி சாத்தியம்? ஜட ஒளியினாலான சொற்களை கொண்டு பதத்தை அறிவது எப்படி சாத்தியம் என்பது எனக்கு புரியவில்லை. வேதங்களின் இறுதியில் பூரண சத்தியத்தை அருவமாக கருதுகின்றனவா அல்லது வியக்தியாக கருதுகின்றனவா என்பதை சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் பரீட்சித் மகாராஜா இக்கேள்வியை கேட்டார். பூரண சத்தியத்தை அறிவதற்கான 3 நிலைகள் உள்ளன. முதலில் அருவ பிரம்மனை அறிவது. இரண்டாவது, ஒவ்வொருவரின் இதயத்திலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவை அறிவது. இறுதியாக புருஷோத்தமன் எனும் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை அறிவது. வேதங்கள் 3 விதமான செயல்பாடுகளை பற்றி பேசுகின்றன. ஒன்று கர்ம காண்டம், அதாவது வேத கட்டளைகளின்படி செயல்கள். இவை ஒருவன் படிப்படியாக தன் உண்மை நிலையை அறிய உதவுகின்றன. அடுத்தது ஞான காண்டம், அதாவது யுகங்களின் மூலம் பூர்ண சத்தியத்தை அறிவதற்கான வழிமுறை. மூன்றாவது உபாசன காண்டம், புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளை அல்லது சில சமயங்களில் தேவர்களை வழிபடுவது. வேதங்களின் பரிந்துரைக்கும் தெய்வ வழிபாடு பல்வேறு தேவர்களுக்கும் புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை கருத்தில் கொண்டு கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கவா? போறேன் மாதாஜி. நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் வந்து அடுத்த வாரம் தொடரலாம். ஆனா இது எப்படி ஒரு 7-8 வாரங்களுக்கு மேலன்னா போகும். ஓகே. ஸோ பரம் சம்பந்தப்பட்ட அப்படின்னா என்னன்னாக்கா, பரம் என்றால் நித்தியம். ஓகே. பரம் என்றால் என்ன? நித்தியமான. ஸோ நித்தியமானது எது? இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மா ஒருத்தர் தான் நித்தியமானது. மிச்சம் எல்லாமே இந்த இடத்துல ஜட பொருட்கள். நம்ம ஜட பொருட்கள் எத்தனை படிக்கிறோம்? 24 பண்புகளை படிக்கிறோம் இல்லையா? 24 பண்புகள். அதுல மேலும் வந்து அதுல உயிரா இருக்கிறது வந்து ஜீவாத்மா மற்றும் பரமாத்மா 2 சேர்க்கும் பொழுது 26 ஆகிறது. ஸோ இங்க ஸ்தூலமா இருக்கிறது என்னது? பஞ்சமகாபூதங்கள் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து 10 புலன்கள் இல்லையா? அதாவது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இது எல்லாமே வந்து நமக்கு நல்லா தெரியக்கூடிய ஒன்று தான் இல்லையா? ஸோ புலன்களும் சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்சமகாபூதங்களை நாம உணரணும். ஆனா அதனால ஆனதுதான் இந்த உடலே வந்து பஞ்சமகாபூதங்களால் ஆனதுதான். உடல் வந்து பூமி மண் இல்லையா? அந்த மண்ணோட இருக்கக்கூடிய சம்பந்தம். அடுத்து வந்து இந்த உடல்ல ஜடமா ஓடக்கூடியது எல்லாமே வந்து நீருக்கு ஒப்பிடப்படுகிறது. அதே மாதிரி வயிற்றுல வந்து செரிமானம் ஆகக்கூடிய அந்த அக்னி வந்து அக்னிக்கு ஒப்பிடப்படுகிறது. மேலும் வந்து சுவாசம் வந்து வாயுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஸோ இந்த இடத்துல வெற்றிடம், ஐ திங்க் இந்த ஹிருதயத்தான் அதாவது பார்த்தீங்கன்னா லங்ஸ் இல்லையா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிடம் என்பது உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஸோ அதுதான் இந்த உடல்லையுமே வெற்றிடம் என்பது உண்டு. அது வந்து ஆகாயத்திற்கு சம்பந்தப்படுத்தப்பட்ட. ஓகே. இப்படி பஞ்சமகாபூதங்களால் ஆனது நம்முடைய உடல், ஸ்தூல உடல். சூக்ஷ்மம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புலன்களும் இதுல வரணும் இல்லையா? 10 புலன்கள் மற்றும் புலன்களுடைய செயல்கள் இல்லையா? இதெல்லாமே வந்து நம்ம படிக்கிறோம். இதெல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய ஒன்றுதான்.
ஸோ இதுல எந்த இதுவுமே கிடையாது. புலன்களின் செயல்கள் என்பது நாம எவ்வாறு செயல்படுகிறோமோ அதை பொறுத்து. அடுத்து சூக்ஷ்மமா இருக்கிறது எது சொல்லுங்க? மனசு, புத்தி, அகங்காரம் இல்லையா? இந்த மூன்றுமே வந்து ஷட்டில் லெவல்ல தான் வந்து ஒர்க் ஆகும் இல்லையா? அது நமக்கு வெளியில தெரியாது. ஒருத்தருடைய எண்ணம் எப்படிப்பட்டது, அவங்க எந்த நிலையில இருந்து நம்ம கிட்ட பேசுறாங்க, இதெல்லாமே வந்து நம்மளால கண்டிப்பா வந்து கண்டுபிடிக்க முடியாது. சில சமயங்கள்ல நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஆகி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனா எல்லா சமயத்திலுமே அது கரெக்டா வரவே வராது. ஸோ இப்படி இந்த மாதிரியான உடல்வாகு கொண்ட நாம இந்த இந்த இடத்துல என்ன சொல்ல, பகவானை பற்றி நாம வந்து பேச போறோம். அந்த நித்தியத்தன்மை பற்றி பேச போறோம் இல்லையா? அவருடைய பரீட்சித் மகாராஜ் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? வேத அறிவு பொதுவாக ஜட உலகின் 3 தன்மைகளை பற்றியது. அப்படின்னா சத்வம், ரஜஸ் மற்றும் தமஸ் குணங்களோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கறத வந்து சொல்றார். மேலும் ஜட இயற்கையின் 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அது எவ்வாறு அணுக முடியும் இல்லையா? அதாவது இந்த வேத அறிவு என்பது இந்த 3 குவாலிட்டிஸோட சம்பந்தப்பட்டது தான். ஆனா அதே வேத அறிவு வந்து எப்படி வந்து அந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலையை வந்து உணர்வது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறார். ஏன்னா சூக்ஷ்மமா இருக்க மனசு கூட வந்து ஜடம் தான் இல்லையா? சொற்கள் எழுப்பும் ஒளியும் கூட ஜடநிலை தான் இல்லையா? நம்ம ஆகாயத்திலிருந்து சப்தம் இல்லையா? அடுத்து நீர்ல இருந்து என்ன கிடைக்கிறது? நமக்கு சுவை கிடைக்கிறது. அது காற்றிலிருந்து என்ன கிடைக்கிறது? தொடு உணர்வு கிடைக்கிறது இல்லையா? அடுத்து வந்து நீர், வாயு. வாயு வந்து வாசனை இல்லையா? மண்ணு தானே வாசனை, வாயு வாசனை கிடையாது. மண் வந்து வாசனை, அது பூமி. இன்னொன்னு வந்து இப்படி இந்த இந்த இதெல்லாமே வந்து நம்ம இங்கிருந்து தான் எடுக்கிறோம். அதாவது எல்லாமே ஜடத்துல இருந்து தான் வருது. அப்படின்னா மெட்டீரியல்ஸ் இல்லையா? அதாவது பௌதீக பண்புகள்ல இருந்து தான் இது எல்லாமே நம்ம படிக்கிறோம். ஆனா இதுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணு என்னது? இந்த ஜீவாத்மா மட்டும்தான் வந்து நித்தியம். அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆன்மீகம் என்னக்கூடிய குவாலிட்டி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய இல்லையா? அதை நாம இந்த இடத்துல படிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஜட ஜட ஜடத்தை பத்தி பேசுறது தான் வேதங்கள் சொல்றது. சோ அதையும் தாண்டி இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகத்தை பத்தி எவ்வாறு நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறாரு இந்த இடத்துல. ஒளியும் ஜடநிலையானதுதான். அப்படி இருக்க மனிதன் எண்ணங்களை ஜட ஒளியின் மூலம் விளக்கும் வேத அறிவு பரத்தை எவ்வாறு அணுக முடியும் அப்படின்னா, அப்படி இருக்க மனதின் எண்ணங்களை, இப்ப மனசுல ஒரு எண்ணங்கள் இருக்கு இல்லையா? ஜட ஒளியின் மூலம், சப்தத்தின் மூலம், இப்ப நான் என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா நான் பேசக்கூடிய விதத்தை வச்சு நீங்க ஒரு கணிப்பு வருவீங்க இல்லையா? அது எப்படி உங்களால முடியும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இந்த இடத்துல. சோ ஒளியின் மூலம் விளக்கும் அத்தகைய வேத அறிவுன்னு சொல்றாங்க. பரத்தை எவ்வாறு அணுக முடியும்? அப்படிப்பட்ட அறிவை கொண்ட ஒருத்தர் வந்து எவ்வாறு இறைவனை வந்து பரம் என்றால் இறைவன், ஓகே, அவரை அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறார். ஒரு பொருளை விவரிப்பதற்கு அதன் தோற்றுவாய், தன்மைகள், செயல்பாடுகள் ஆகியவற்றை விவரிக்க வேண்டியிருக்கிறது இல்லையா? இப்போ இந்த ரிமோட் இருக்குன்னா, இந்த ரிமோட்டை பத்தி நான் வந்து சொல்லணும்னா இதுக்குள்ள பேட்டரி போட்டாதான் வேலை செய்யும் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னாக்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? 1ல இருந்து 9 இருக்கு. வால்யூம் அப் டவுனு, சேனல் மாத்துறது, இது எல்லாமே இருக்கு இல்லையா? இது எல்லாமே இதனுடைய பண்புகள். இது எதனால் ஆனது? பிளாஸ்டிக் மெட்டீரியலால் ஆனது இல்லையா? ஒன்றை பற்றி நம்ம பேசுறோம்னா அதனுடைய குவாலிட்டிஸ் மொத்தமே நம்ம தெரிஞ்சுக்கணும். பிசிக்கல் அதுக்கப்புறம் வந்து சூக்ஷ்மமா இது வந்து நான் இது வந்து ஒரு இதோ பிரஸ் பண்றேன்னாக்கா இங்கிருந்து அந்த டிவிக்கு என்ன கனெக்டிவிட்டி இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது? அதாவது ஒரு ஒளியின் மூலியமா ரேஸ் இல்லையா? அதன் மூலியமா கனெக்ட் ஆகி நான் எந்த சேனல் செலக்ட் பண்ணனோ அந்த சேனல் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குதா இல்லையா? ஸோ அது மாதிரிதான் நம்ம எப்படி இறைவனோட சம்பந்தம் படுறது. இதனுடைய சூக்ஷ்மமான ஒரு கொஷின் என்னன்னாக்கா, எல்லாமே இருக்கு, நம்ம செயல்படுறோம், ஆனா இறைவனோடு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நான் எப்படி உணர முடியும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும்ன்றத வந்து இந்த இடத்துல கொஷினா வைக்கிறார். ஓகே, இதை கொஞ்சம் ஸ்லோவா தான் வாசிக்கணும், நிறைய ஃபாஸ்டா போனோம்னா புரியாது. ஓகே, மேலும் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த சாப்டர் நம்ம வாசிச்சோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பர்பஸ்ல எல்லாமே இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துதான், உங்களோட உட்காந்து படிக்க முடியாது, நானே படிச்சுட்டு தான் வந்து சொல்லணும். இட்ஸ் வெரி டெப்த் நாலேஜ். 10வது காண்டம் 87வது அத்தியாயம் இல்லையா?
ஓகே, நான் படிச்சு சொல்றேன் நான். ஆனா இது வரைக்கும் நீங்க படிச்சது மட்டும் நான் உங்களுக்கு நான் விளக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம வில் ஹாவ் எ கிளாஸ். ஸோ நம்ம வில் கோ டு த மெயின் பர்பஸ்ல மெயின் பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம படிக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி சிந்தித்து, பிரம்மன் அல்லது பூர்ண சத்தியம் ஜட தன்மையினால் ஆனது கிடையாது இல்லையா? பிரம்மன் என்பது நிலை, ஆத்மாவுடைய நிலை அது இல்லையா? அது வந்து ஜடம் கிடையாது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் நமது பேசும் சக்திக்கு ஜட இயல்பை கடந்து செல்லும் திறன் கிடையாது. பேசும் சக்தி எங்க இருந்து வருது? ஆக்சுவலி அதாவது இந்த ஜடத்துல இருந்து தான் வருது இல்லையா? ஆனா அதை எவ்வாறு பேசணும்ன்ற அந்த உணர்வு, நான் இந்த வார்த்தை தான் பேசணும்ன்ற அந்த உணர்வு வந்து மனது, புத்தி, அதனுடைய டைரக்ஷன்ஸ் பிரகாரம் தான் வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த சப்தம் இல்லையா? எல்லாமே வந்து பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் தான். இந்த இடத்துல எல்லாமே இந்த உடல் சம்பந்தப்பட்டது தான். அதாவது ஸ்தூல உடல் சம்பந்தப்பட்டது, சூக்ஷ்ம உடல் சம்பந்தப்பட்டது தான். ஆன்மா வந்து எதுவுமே செயல்படுத்துறது இல்லை. ஆன்மா வெறும் ஆசை கொள்ளும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் பகவத்கீதையில இருந்தே நம்ம படிக்கிறோம். ஆனா எல்லாமே இங்க ஜடம் தான் செயல்பட்டு இருக்கு இல்லையா? ஜடம் செயல்படுத்தப்படுகிறது. அதை நான் அப்படி நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். ஓகே, ஆனால் பேசும் சக்திக்கு ஜட இயல்பை கடந்து செல்லும் திறன் கிடையாது இல்லையா? சோ இதையும் கடந்து வந்து அது ஆன்மீக இதுக்கு போகாது, பேசும் சக்திக்கு கிடையாது. ஏன்னா அது எல்லாமே இந்த பௌதிக பண்புகளால தான் செயல்படுறது. எனவே பூர்ண சத்தியமாகிய பிரம்மனை சொற்களால் வர்ணிப்பது எப்படி சாத்தியம்? அந்த பிரம்மத்தை பற்றி நம்ம சொல்றது இந்த வார்த்தைகள்ல வந்து எப்படி சாத்தியமாக்கப்படும் அப்படின்னு கொஸ்டின். ஜட ஒளியிலான சொற்களை கொண்டு பரத்தை அறிவது எப்படி சாத்தியம் என்பது எனக்கு புரியவில்லை இல்லையா? அதாவது இந்த ஜடமா இருக்கக்கூடிய இந்த உடலிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்த சப்தத்தை கொண்டு நான் எவ்வாறு அந்த பரத்தை உணர்வேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து பரீட்சித் மகாராஜ் வந்து யாருக்கு வைக்கிறார்? ஆக்சுவலி சுகதேவ கோஸ்வாமிக்கு கொஸ்டினா வைக்கிறார். ஆக்சுவலி வேதங்கள் இறுதியில் பூர்ண சத்தியத்தை அருவமாக கருதுகின்றனவா அல்லது வியக்தியாக, அதாவது வியக்தம் அவ்வியக்தம் இல்லையா? அவ்வியக்தம் என்றால் நமக்கு தோன்றாத நிலை, புரியாது. அதாவது ஆற்றல் அப்படிங்கிற நிலை கூட நம்மளால பார்க்க முடியாது, கண்ணுக்கெல்லாம் எது பார்க்க முடியாதோ அது அவ்வியக்தம். பார்க்கக்கூடியது வந்து வியக்தம். இது நம்ம சமஸ்கிருத வார்த்தை இல்லையா? அதை கொண்டு யாருக்கு அருவமாக கருதுகின்றதா அல்லது ரூபமாக கருதுகின்றதா என்றது சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து தெரிந்து கொள்ளும் நோக்கத்துலதான் பரீட்சித் மகாராஜ் வந்து இந்த கேள்வியை வந்து கேட்கிறார். பூர்ண சத்தியம் அப்படின்னாக்கா அப்சல்யூட் ட்ரூத். 3 நிலைகள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? பிரம்மன், பரமாத்மா, பகவான் இல்லையா? இந்த 3 நிலைகளை பற்றி ஞானத்தலத்துல இருக்கிறவங்க வந்து பிரம்மனை தான் ஒத்துக்குவாங்க இல்லையா? அடுத்து யோகியா இருக்கிற ஞான பயிற்சிகள் செய்யறவங்க வந்து பரமாத்மா நிலையை உணர்கிறார்கள். சோ மேலும் பக்தி எனக்கூடியவங்களுக்கு வந்து பகவான் நிலையை வந்து உணர்கிறார்கள். இந்த 3 நிலை, இது பூர்ணத்துவம் பெறணும். ஆரம்ப கட்டம் கிடையாது, நம்மள மாதிரி இன்னும் நிறைவு பெறாத நிலை கிடையாது. ஓகே, நம்ம வெறும் பக்தியில தான் இருக்கும். வேதங்கள் 3 விதமான செயல்பாடுகளை பற்றி பேசுகின்றன இல்லையா? கர்ம காண்டம், அதாவது வேத கட்டளைகளின் படியான செயல்கள், அதாவது பலன் கருதும் செயல்கள் செய்யறது, இது வந்து கர்மம் இல்லையா? அடுத்து வந்து ஒருவன் வந்து படிப்படியாக தன் உண்மையான நிலையை அறிய உதவுகின்றான், அது ஞானம், அதுதான் பிரம்மத்தை உணரக்கூடிய நிலை. அடுத்தது ஞான காண்டம், அதாவது யுகங்களின் மூலம் பூர்ண சத்தியத்தை அறிவதற்கு வழிமுறை. சோ அதுலயே நம்ம வந்து பக்குவம் அடையும் பொழுது நாம ஞான தளத்துல வந்து நிறைவு பெறுகின்றோம். சோ உபாசன காண்டம், புருஷோத்தமரான இது வந்து உபாசன காண்டம் என்னும் போது நாம இந்த சப்போர்ட்டிவா பண்றது, அதாவது தேவ வழிபாடு கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த இதுலதான் வரும், உபாசன காண்டத்துலதான், உபாசன கர்மத்துலதான் வரும். அது நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டோ பாகவதம்ல கூட படிச்சிருக்கோம் இதை நம்ம. ஓகே, ஸோ அது எத்தனாவது சாப்டர்ன்றது எனக்கு ஞாபகம் வரல, மேபி 3rd சாப்டர், 2nd or 3rd சாப்டர்ல இருக்கணும். உபாசன காண்டம், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை அறியது வந்து பக்தி இல்லையா? சில சமயங்கள் தேவர்களை வழிபாடு இங்கே கொடுத்திருக்காங்க, கரெக்ட். சோ 3வது அந்த உபாசன காண்டம் என்பது தேவ வழிபாடு பற்றி சொல்றது. ஓகே, தேவர்களுக்கும் புருஷோத்தமன் ஆகிய முழுமுதற் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை கருத்தில் கொண்டு கூறப்பட்டுள்ளது. சோ அப்படின்னா பகவானால படைக்கப்பட்டவங்க அவங்க இல்லையா? சோ அவர்களை நாம் சேவிக்கும் பொழுது பகவான் கிட்ட இருக்கக்கூடிய அருளை நாம் அவர்கள் மூலியமாக பெறுகிறோம். அவங்க தனித்து எந்த அருளும் கொடுக்க முடியாது. இதை நாம நன்னா தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் தானே படிச்சீங்க மாதாஜி நீங்க? ஹரே கிருஷ்ணா. அது வரைக்கும் தான் படித்தோம் மாதாஜி. ஃபைன், அது வரைக்குமே இருக்கட்டும். ஏன்னா இது நம்ம ஃபாஸ்டா போக முடியாது.
அடுத்து நம்ம அந்த ஸ்லோகங்கள் மூலியமா படிச்சு தான் நம்ம படிக்கணும். ஓகே, ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆனா இது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம படிக்கணும் நீட்டா. இட்ஸ் வெரி டஃப் பார்ட். ஓகே, நீங்க இது எல்லாரும் வந்து நீங்க இது எல்லாரும் வந்து ஒரு முறை வாசிச்சும் கூட வாங்க, ஒரு 4 ஸ்லோகம் 5 ஸ்லோகம் வாசிச்சுட்டு கூட வாங்க. ஓகே, 2 பேராவா படிச்சுதான் இதுக்கு நம்ம பார்க்கணும் மாதாஜி. ஆமா ஆமா, அர்ஜென்ட்டா நம்ம படிக்க முடியாது, நிதானமா படிக்கலாம். ஓகே, நம்ம எந்த ஃப்ளைட்டோ இல்ல ரயிலோ பிடிக்க போறது இல்லை நம்ம, இல்லையா? ஓகே மாதாஜி. வாஞ்சகல்பதே வாஞ்சகல்பதாருभ्यश्च कृपा सिन्धुभ्य च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नामाचार्य हरिदास ठाकुर की जय. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम